எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2025 நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் 2024 டிசம்பர் மற்றும் 2025 ஜனவரி மாதங்களை உள்ளடக்கிய செயலமர்வு தொடரில் இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். அரச நிர்வாகத்துடன் தொடர்புபட்ட விடய ஆய்வு 2 என அழைக்கப்படுகின்ற சாதாரணமாக எங்களால் கிரகித்தல் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள் தொடர்பான 3வது செயலமர்வில் இந்த செயலமர்வு தொடரின் கிரகித்தல் தொடர்பான 3வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இந்த வினாத்தாள் 4வது பயிற்சி வினாத்தாள். இதில் இருக்கக்கூடிய 10 உரைப்பகுதிகளை நாங்கள் 3 செயலமர்வுகளில் கலந்துரையாடி இருக்கிறோம். அந்த அளவுக்கு குறைந்த வேகத்தில் தான் பேசுகிறோம். அந்த குறைந்த வேகத்தில் பேசுவது ஒரு திட்டத்தோடு தான். நாங்கள் இந்த விடயத்தில் போதுமான அளவுக்கு அதற்குரிய திறன்களை பெற்றுக்கொள்ளும் விதமாக பயிற்சி செய்கிறோம். மிகவும் சரியான விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அன்னளவாக அண்மித்த சரியான விடைகள், ஏறத்தாழ சரியான விடைகளை உங்கள்கிட்ட இருந்து பெற்று அந்த விடைகளை திரும்ப திரும்ப பட்டை தீட்டுவதன் மூலமாக மிகவும் சிறந்த இருப்பவற்றுள் மிகச்சிறந்த விடை, தி எலைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த பெஸ்ட் ஆஃப் எனி திங்ஸ், அந்த விதமான ஒரு விடைக்கு போகிறதுக்கு நாங்கள் பயிற்சி செய்கிறோம். இன்னும் அந்த திறன் எங்கள்கிட்ட வந்துட்டு தான் என்று கேட்டால் வந்து கொண்டு இருக்குது, வந்துட்டுது என்று சொல்ல இல்லை, வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த வினாத்தாளோடு இந்த வகையான வினாவுக்கு நாங்கள் பயிற்சி செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி கொள்ளலாம். இதை சின்ன சுருக்கம் என்று எளிமையாக சொல்லுவார்கள். அது 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். 5 புள்ளிகளுக்கு கேட்பார்கள். அதனுடைய சாராம்சத்தை எழுதுவது, அத்தோடு தடித்த எழுத்திலே தரப்பட்டுள்ள பகுதிக்கு பொருள் விளக்கம் கூறுவது என்கிற 2 பாகங்களாக ஒரு வினா அமைந்திருக்கும். 2க்கும் சேர்த்து 5 புள்ளிகள், பெரும்பாலும் 3 புள்ளிகள் 2 புள்ளிகள் என்கிற விதமாக ஒதுக்கீடு செய்யப்படுவது உண்டு. சில வேளைகளில் சில பரீட்சைகளில் மாறுபடலாம். 2 புள்ளிகள் 3 புள்ளிகள் என்பதாகவும் வழங்கப்படலாம். பெரும்பாலும் விளக்கம் அளித்தலுக்கு 2 புள்ளிகளும் சுருக்கம் அளித்தலுக்கு 3 புள்ளிகளும் வழங்குவது இயல்பு. இது தொடர்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் திரும்பவும் பிள்ளைகளுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு பந்தியினதும் அல்லது ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கி எழுதுங்கள் என்று கேட்கின்ற போது உங்களுடைய சுருக்கம் ஆக குறைந்தது 9 சொற்கள், ஆகக்கூடியது 13 சொற்கள் என்கிற எல்லைக்குள் நிற்க வேண்டும். இதை சரியாக செய்வதற்கு நீங்கள் கையாளக்கூடிய உத்தி என்ன, அதுக்குரிய நுட்பம் என்ன என்று பார்த்தால், ஒரு உரைப்பகுதியை வாசிக்கின்ற போது அந்த உரைப்பகுதியை எழுதிய ஆசிரியருடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முதல்ல முயற்சிக்க வேண்டும். நோக்கம் என்ன என்று சொல்வதனுடைய கருத்து என்ன என்றால், அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் அல்ல, அது அந்த சாராம்சம் அல்ல, அதில் சொல்லப்படுகிற கருத்துக்களின் பொழிப்பு சமரி அல்ல. அந்த கருத்துக்களை சொல்வதன் மூலமாக ஆசிரியர் ஒரு இலக்கினை அடைவதற்கு முயற்சி செய்வார். ஆசிரியர் ஒரு இலக்கினை அடைவதற்கு முயற்சிப்பார். இப்போ 1வது பந்தியை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த உரைப்பகுதி எழுதுவதனாலே ஆசிரியர் அடைய எதிர்பார்க்கின்ற இலக்கு என்ன என்று கேட்டால், அங்கே சுற்றாடல் காலநிலை சார்ந்த பிரச்சனைகளினால் ஏற்படுகிற தாக்கத்தை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரிதானே? சுற்றாடல் காலநிலை சார்ந்த பிரச்சனைகளின் விளைவுகள் அல்லது அதனுடைய பாதகமான விளைவுகளை விவரிப்பது நோக்கமாக இருக்கிறது. இப்போ பாதகமான விளைவுகளை விவரிக்கிறார், அதுதான் சாராம்சம். என்ன பாதகமான விளைவுகளை விவரிக்கிறார் என்றால், சுற்றாடல் மற்றும் காலநிலை சார்ந்த பிரச்சனைகளினால் அண்மைய தசாப்த காலங்களில் இலங்கை பல சமூக பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ளுகிறது என்பதை அவர் சொல்லுகிற கருத்து சாராம்சம், அவர் சொல்லுகிற விடயம். அப்போ அதனுடைய தாக்கத்தை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ நோக்கத்தை நாங்கள் விளங்கி கொண்டால் அதுக்கு பிறகு தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக அவர் முன்வைக்கும் கருத்துக்கள் என்ன, அந்த முன்வைக்கும் கருத்துக்களை என்ன உத்தியை பயன்படுத்தி அவர் முன்வைக்கிறார், அதை முன்வைப்பதற்கு அவர் பயன்படுத்துகிற நுட்பங்கள் என்ன, என்ன நுட்பங்களை பயன்படுத்துகிறார்
அவ்வாறாக சில உரைப்பகுதிகளை வாசிக்கிற போது அந்த உரைப்பகுதி எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் செய்கிற அடுத்த காரியம் அந்த உரைப்பகுதியை பொருத்தமான வகையில் துண்டங்களாக ஆக்கிக்கொள்வது. அது சொல்லப்படுகிற பிரதானமான கருத்தை நாங்கள் பின்னர் தான் விளங்கிக் கொள்ள இயலும். நாங்கள் ஏற்கனவே இது புரிந்து கொண்ட உரைப்பகுதி என்பதால் நான் சொன்னேன். துண்டங்களாக ஆக்கிக்கொள்வது பொருத்தமாக 3, 4, 2 துண்டங்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி ஆக்கிய பின்னர் ஒவ்வொரு துண்டமும் பேசுகிற சாராம்சம் என்ன, ஒவ்வொரு துண்டத்தினதும் கருத்து என்ன, அந்த கருத்துக்களை எடுத்து சில வேளைகளில் கூறியது கூறல், விவரித்து கூறல் போன்றவை அங்கே இருக்கும். சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்லியிருப்பேன், சரிதானே? சில வேளைகளில் மேலதிக தகவல்கள் அதில் கிடைக்கலாம். நாங்கள் இந்த முதல் உரைப்பகுதியில் பார்த்தினாங்க, அது 3 துண்டாக வட்டி போட்டு 2வது துண்டுக்குள்ளே தான் அது இலங்கை பற்றி பேசப்படுகிறது என்கிற தகவல் அடங்கி இருந்தது. அப்போ இவ்வாறு தேடி எடுத்து அவற்றை ஒன்றாக ஒரே வசனமாக வெளியில் எழுதி பார்த்துட்டு 13 சொற்களுக்கு மிகாத வகையில் அதனை இன்னும் சுருக்கி அழகுபடுத்தி கொண்டு வந்து எழுதவர். அதன் பின்பாக அதில் தடித்த இடத்துல இருக்கிற சொற்றொடரை அந்த பந்தியோடு தொடர்புபடுத்தி விளக்க வேணும். அதாவது அதுக்கு ஒத்த சொற்களை எழுதுவது இல்லை, அதில் இருக்கக்கூடிய சொற்களை தேடி எடுத்து அதற்குரிய ஒத்த சொற்களை போட்டு நிரப்ப தேவையில்லை. அதனுடைய பொருள் புரிதல், அதை வாசிக்கிற போது உங்களிடம் தோன்றுகிற எண்ணம் என்ன, உங்களிடம் என்ன விடயம் விளங்கிக் கொள்ள முடிகிறது என்பது தொடர்பாக நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம், சரிதானே? அப்போ இந்த விதமாக நாங்கள் ஏற்கனவே 6 உரைப்பகுதிகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 7 தொடக்கம் 10 வரையிலான 4 உரைப்பகுதிகளையே பார்க்க இருக்கிறேன். அப்படி பார்க்குற போது நான் இந்த சொல்லுகிற விடயத்தை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லைண்டா அது நான் எவ்வளவுதான் சொன்னாலும் அதை புரிந்து கொள்வதில் சில வேளையில் மட்டுப்பாடுகள் உங்கள்கிட்ட தோன்றலாம். செய்து பார்க்குற போது தான் அது என்ன என்பது இன்னும் தெளிவாக புரியும். சரி, அப்படி புரிந்து கொள்ளும் விதமாக இப்போது நாங்கள் 7வது உரைப்பகுதிக்குள்ளே போவோம். ஏற்கனவே நாங்கள் செய்கிறது போல நானும் நீங்களும் சேர்ந்து அதை வாசிக்கலாம். உள்நாட்டு விலைகளில் உலகளாவிய விலைப்போக்குகள் சரியான முறையில் பிரதிபலிக்கப்படுவது கொள்கை தவறுகளை மட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதாகும். இவற்றினை கருத்தில் கொண்டு உள்நாட்டு விலை சீராக்கங்களுடன் தொடர்புபட்ட அதிகார சபைகள் உட்பட தொடர்பான அதிகார சபைகளும் நுகர்வோர் அலுவல்சார் அதிகார சபை போன்ற ஏனைய ஒழுங்குமுறைப்படுத்தல் அதிகார சபைகளும் பொருட்களின் இறக்குமதி செய்யப்பட்ட விலைகள் தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற இடத்து கீழ் நோக்கிய விலை சீராக்கங்கள் நியாயமான முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும். அத்தகைய ஊடுகடத்தல்கள் எதிர்பார்க்கப்பட்டவாறு விரைந்த பணவீக்க வீழ்ச்சி செயல்முறையுடன் சேர்ந்து வாழ்க்கை செலவினை குறைக்க உதவும். சரி, இப்போ நாங்கள் திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். உள்நாட்டு விலைகளில் உலகளாவிய விலைப்போக்குகள் சரியான முறையில் பிரதிபலிக்கப்படுவது கொள்கை தவறுகளை மட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதாகும். இவற்றினை கருத்தில் கொண்டு உள்நாட்டு விலை சீராக்கங்களுடன் தொடர்புபட்ட அதிகார சபைகள் உட்பட தொடர்பான அதிகார சபைகளும் நுகர்வோர் அலுவல்சார் அதிகார சபை போன்ற ஏனைய ஒழுங்குமுறைப்படுத்தல் அதிகார சபைகளும் பொருட்களின் இறக்குமதி செய்யப்பட்ட விலைகள் தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற இடத்து கீழ் நோக்கிய விலை சீராக்கங்கள் நியாயமான முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும். அத்தகைய ஊடுகடத்தல்கள் எதிர்பார்க்கப்பட்டவாறு விரைந்த பணவீக்க வீழ்ச்சி செயல்முறையுடன் சேர்ந்து வாழ்க்கை செலவினை குறைக்க உதவும். சரி, இப்போ இந்த உரைப்பகுதி தொடர்பாக சில கேள்விகள் இருக்கிறது. நாங்கள் சாராம்சம் எழுதுவதற்கு முன்பாக இந்த வினாக்களுக்கு விடை சொல்ல தயாராக இருக்கிறவர்கள் உங்களுடைய ஒளிவாங்கிய தயாராக வச்சுக்கொள்ளுங்க. மேக்கை ஒன் பண்ணி வைங்க. தமிழில் கதைப்போமே என்ன, ஒளிவாங்கிய தயார் நிலையில் வைத்திருங்கன்னா அதை என்னென்று விளங்காமல் பிரச்சனையாக போயிடும். நாங்கள் எங்களுக்கு விளங்கிய தமிழில் மேக்கை ஒன் பண்ணி வச்சுக்கொள்வோம்.
சரி, அப்ப இங்க இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியர் அடைய எதிர்பார்க்கும் இலக்கு என்ன, அவருடைய நோக்கம் என்ன? உரையாசிரியர் உரைப்பகுதியை எழுதியதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? யாராவது துணிந்தவர்கள் ஒருவர் முன்னுக்கு வரலாம். என்னோட சேர்த்து 65 பேர் இருக்கிறார். 65 பேரில் ஒரு ஆளுக்கும் அதுக்குரிய அந்த கெத்து இல்லை. இப்படி இல்லாதபடியால் நான் ஒன்றும் செய்கிறாது இருக்கிற ஒருவரை தான் கேள்வி கேட்க வேணும். ஓகே, ஃபாத்திமா வந்தாங்க முதல்ல. ஃபாத்திமா தானே? சரி, சுதன் வந்திருக்கிறேன். சுதன்கிட்ட கேட்போம். சுதன் சொல்லுங்க. சரியோ பிள்ளையோ அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏனெண்டா உங்கள் இருக்கிற மிச்ச ஆக்கள் உதவும் தெரியாமல் தான் வராமல் இருக்கணும். அப்போ பிறகு நீங்கள் அவையெல்லாம் பிஹெச்டி செய்திருப்பின சாப்டரில் அவையெல்லாம் மகா கட்டிக்காரன்னு யோசிக்க தேவையில்லை. சரிதானே? சுதனுக்கு பிறகு நான் கணேஷ்குமாருக்கு வாய்ப்பிட்டேன். சொல்லுங்க சார். இந்த ஏற்றுக்கொள்ளத்தக்க பணவீக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லியும் குறைக்க வேண்டும். பணவீக்கம் என்னன்னு கேட்கிறேன். என்ன விளங்கல சார்? இந்த உரைப்பகுதியை எழுதினது நோக்கம் பணவீக்கம் குறைப்ப வலியுறுத்துகிறார். அப்படியா? பணவீக்கத்தையும் குறைத்து வாழ்க்கை செலவையும் குறைக்க வேணும் என்று சொல்லி வாழ்க்கை செலவையும் குறைக்க வேணும் என்று சொல்லி கட்டுப்பாடு விலை. இன்னொன்று சார், இந்த விலை கட்டுப்பாடுகள் உலகளாவிய போக்கிற்கு அனுசரித்து போக வேண்டும் என்ற நாடியும் சொல்றேன். விலை சீராக்கம் இறக்குமதி செய்யற பொருளை சார் நியாயமான முறையில வழங்க வேண்டும்ன்றதை இந்த ஒரு பகுதி சொல்ற கருத்தா இருக்குமென்னு நினைக்கிறேன் சார். இறக்குமதி செய்யற பொருளுக்கு நியாயமான விலையை கொடுக்க வேண்டும்ன்றது. இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு நியாயமான விலையை கொடுக்க வேண்டும். இல்ல அது சாராம்சமா இல்ல அவர் இதை எழுதுறதுன்ற நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதா? ஒரு உரைப்பகுதியை எழுதுபவருடைய நோக்கம் வேறு, அதை நோக்கத்தை அடைவதற்காக அவர் சொல்லுகிற கருத்து என்பது வேறு. இந்த உரைப்பகுதி எழுதியவருடைய நோக்கம் என்ன என்றுதான் கேட்கிறேன். வாழ்க்கை செலவை குறைக்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கும். அதுக்கான செயற்பாடுகளை தான் நான் முன்னுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வாழ்க்கை செலவை குறைப்பதன் முக்கியத்துவத்தை சொல்ல வாரார். ஓகே, டேனிஷ்குமார், மிஸ்ஸஸ் டேனிஷ்குமார் சொல்லுங்க. சரியா உங்களோட கருத்து? குறைக்க வேணும் என்று சொல்ல வரையில சார் அவர். நான் அப்படி விளங்கி கொள்ளையில இறக்குமதி செய்யற பொருளை நியாயமான முறையில வழங்கினா எல்லாத்துக்கும் பிரச்சனை தீரும். அதாவது சனம் அதுல விழிப்பா இருக்கணும்ன்றதான் அவற்ற கருத்து. திரும்ப திரும்ப சொல்லுங்க. இறக்குமதி செய்யும் பொருட்களை செய்யப்படுற பொருட்களுக்கு சார் நியாயமான முறையில விலை, அதாவது கட்டுப்பாட்டு விலையோட வழங்க வேணும் என்றும் அதுல சனம் விழிப்பா இருக்கணும்ன்றதையும் சொல்ல வாரர் என்று நினைக்கிறேன். சரி, ஓகே. வேற யாராவது? ஜெகநாதன், ரத்னம் ஜெகநாதன் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவார். மற்றாக்கள் ஓஃபில் வச்சிருக்கணும் வைக்க அவர் சொல்லி இதுல சொல்லுங்க. இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு சரியான நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒன்று இல்லாட்டால் அது செய்தால் அது பணவீக்கத்தை குறைக்கிற அதே வேளையில வாழ்க்கை செலவினையும் குறைக்கிறதுக்கு உதவும்னு சொல்றேன். பணவீக்கம், வாழ்க்கை செலவு, இந்த ரெண்டையும் கருத்து அல்ல இது எழுதுறது என்னன்னு கேட்க கருத்து நீங்கள் சொல்றவருடைய நோக்கம் நாங்கள் அதாவது எங்களுடைய பொருளாதாரத்துல நாங்கள் இறக்குமதி செய்யற பொருளுக்கு சரியான இது கொடுக்காட்டால் எங்கண்ட பொருளாதாரத்துல பாரிய தாக்கம் ஏற்படும். வாழ்க்கை செலவிலையும் பொருளாதாரத்திலையும் தாக்கம் ஏற்படும். நான் இதை சொல்லுகிறது உங்களால நோக்கம் என்பதை புரிஞ்சு கொள்றத வேற மாதிரி. நீங்கள் எப்பவுமே சாராம்சம் அல்லது அதுல சொல்லப்படுற பொருளைத்தான் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி யார்? யூட்டா பிரசாத் சொல்லுங்க, நோக்கம் என்ன? அதாவது உள்நாட்டு விலைகள்ல உலகளாவிய விலை போக்கு சரியான முறையில பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு கொள்கையை திட்டமிடணும் என்பதுதான் நோக்கம். திட்டமிடுதலின்
என்ன சார்? திரும்ப யார் பேசுனது? பிரசாத்தா யூடா? ஜூட் ஜூட். யூட் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. உள்நாட்டு விலைகளில் உலகளாவிய விலைப்போக்குகளை சரியான முறையில் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கொள்கைகளை திட்டமிடணும். பிரதிபலிக்கிறது என்ற அவசியம்தான் அவர் சொல்ல வர. அவசியத்தை வலியுறுத்துவது அவருடைய நோக்கம். கிட்டத்தட்ட அண்மைக்கிறீங்க. இப்ப நோக்கத்துக்கும் கருத்துக்கும் வித்தியாசம் வழங்குதா? அப்போ என்னென்னால் நோக்கம் அவர் உலக விலைகள் உள்நாட்டு விலைகளில் சரியாக பிரதிபலிக்கிறது என்றா என்ன கருத்து? பட்டு தெரிக்கிறது என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதாவது அது இதுல தெரியும், விளங்குதானே? உலக விலைகள்ல ஏற்படுகிற மாற்றம் உள்நாட்டு விலைகள்ல தெரிய வேணும். அங்கே மாற்றம் ஏற்படுகிற அதே நேரம் அதுக்கு ஏற்றபடி இங்கத்தையும் மாற்றம் நடக்க வேணும். அவ்வாறு மாற்றுவதன் முக்கியத்துவத்தை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார். அந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்கு, அதாவது சர்வதேச விலைகள் உள்நாட்டு விலைகளினால் பிரதிபலிக்கப்பட வேண்டும் அல்லது உள்நாட்டு விலைகள் சர்வதேச விலைகளை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை வலியுறுத்துவதற்கு, அந்த அவர் சொல்லுகிற தன்னுடைய கருத்தை வலிமை பெற சொல்லுவதற்கு அவர் காட்டுகிற நியாயப்பாடு என்ன காரணத்தை அவர் காட்டுகிறார். அதாவது உள்நாட்டு விலைகளில் உலக விலைகள் வெளித்தெரிய வேண்டும், பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவர் காட்டுகிற நியாயப்பாடு என்ன? அவ்வாறு செய்வதன் மூலமாக பணவீக்கத்தை குறைக்கணும். அந்த அதிகார சபைகள் அல்ல நுகர்வோர் அந்த அதிகார சபை விழிப்பா இருக்கணும்னு சொல்ல வர்றாரா? விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு விளைவு அல்ல. அது அவர் விழிப்பாக இருக்க வேண்டும், அந்த விலைகளை அவை சரிப்படுத்த வேண்டும், அதை தொடர்ந்து அவை பார்த்து கொண்டு போகணும் என்று சொல்லுங்க. ஆனால் பணவீக்கத்தையும் வாழ்க்கை செலவையும் குறைப்பதற்கு அது ஒரு வழியாக அமையும் என்பதுதான் அவர் காட்டுகிற நியாயப்பாடு. வாழ்க்கை இதன் மூலமாக பணவீக்கத்தையும் வாழ்க்கை செலவையும் குறைக்கலாம் என்பதுதான் அவர் சொல்லுகிற ஒரு நியாயப்பாடு. சரிதானே? சரி, இப்ப நாங்கள் கேட்ட கேள்விக்கு போவோம். இப்ப கேட்ட கேள்வியை விட்டுட்டே இவ்வளவு நேரம் கதைச்சனீங்க என்றால் சும்மா கதைக்கிறது ஏன்னா கொஞ்சம் நேரம் போட்டுமே. சரியா? இந்த உரைப்பகுதியை எப்படி 3 துண்டாக உடைக்கலாம்? 3 துண்டாக உடைக்கலாமா, 4 துண்டாக உடைக்கலாமா, 2ஆ? நீங்க சொல்லலாம். எங்க உடைக்கலாம் என்று சொல்லுங்க. யார் சொல்ல போகிறது? மிக முக்கியமானதாகும். மிக முக்கியமானதாகும். சரி, அதில் உடைப்போம். மிக முக்கியமானதாகும். சரி, நான் அதில் இப்படி உடைச்சி வச்சிருக்கிறேன். மிக முக்கியமானதாகும். சரி, அடுத்தது உள்நாட்டு விலை சீராக்கங்கள் தொடர்பான அதிகார சபைகளும் நுகர்வோர் அலுவலக சபையும் ஒழுங்குபடுத்தல். அதோட என்ன ஏனைய ஒழுங்குபடுத்தல் அங்கால அதிகார சபைகளும் என்கிறத துண்டாக்குறதா? அது முதல் சொன்ன இதான் திருப்பி வரப்போகுது. அதிகார சபைகளும் நுகர்வோர் அலுவல்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்ற அந்த அதிகாரிக்கும் அதில் உடைக்கலாம். இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற விடத்து இந்த ஒழுங்குபடுத்தல உடைச்சால் சார் அங்கால அந்த அதிகார சபை அதெல்லாம் முதல் வந்த இது இல்லானே அங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட வேண்டிய அதை இன்னொரு துண்டை உடைக்கலாம். பிறகு அந்த பணவீக்கத்தால வீழ்ச்சி அடைகிறால வாழ்க்கை செலவு குறைகிறண்டும் ஒரு 4 துண்டா உடைப்போம். எதுல அடுத்த துண்டை எதுல உடைக்க சொல்றீங்க? இந்த அதிகார சபைகளும் நுகர்வோர் அலுவலர்கள் விலை தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவது. அந்த அதுக்கு முதல் வர இந்த ஒழுங்குபடுத்தல் இருக்கு. இந்த ஒழுங்குபடுத்தலோட இல்ல 4 ஒழுங்குபடுத்தல் சபைகள் என்கிறது ஒரே சொல்லா வேறு சொல்லா? அதோட கட் பண்ணி அந்த அதிகார சபைகளும் பொருட்களின் இறக்குமதி செய்யப்பட்ட விலைகள் இருக்குல்ல அதோட ஒரு வசனமா எடுக்கலாம். அந்த ஒழுங்குபடுத்த போன்ற வர வழியா அதை விட்டுட்டு
போன்ற அதோட சார் தொடர்பு தான் இருக்கு. அதை அப்படி உடைக்காம சார் முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும். அதை சார் முறையில் ஊடு கடத்தப்பட வேண்டும் என்று இதில் உடைப்பு பண்றீங்களா? முற்றும் புள்ளியில். ஆமாம் சார். சரி சரி, ஓகே. அப்போ இப்படி உடைப்போமா? சொல்லுங்க. இதில் உடைக்க சொல்றீங்க அப்படியா? ஆமாம் சார். அடுத்த கடைசியாக உடைக்கிறீங்க இப்படி. ஆமாம் சார். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள், பெரும்பாலும் நீங்கள் உடைக்கிறதுன்றது ஒரு முற்றும் புள்ளியில் உடைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். நான் உங்களுக்கு குறை சொல்ல இல்லை, எல்லாமே தெரிஞ்சா நீங்கள் அப்புறம் என்னதுக்கு படிக்க வாரீங்க? சரிதானே? எனக்குமே எல்லாம் தெரியாது, உங்களுக்கு என்னை விட கொஞ்சம் குறைய தெரியும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் நாங்கள் இதை உடைக்கிற நேரத்தில் என்னென்றால், ஒழுங்குமுறைப்படுத்தல் அதிகார சபைகள் என்பது ஒரு வார்த்தை. அப்போ நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல், ஏனைய ஒழுங்குமுறைப்படுத்தல், அதுக்கு பிறகு அதிகார சபைகளும் என்று நாங்கள் உடைச்சமாக இருந்தால் அது ஒரு பொருத்தமானதாக இல்லை. அது ஏனைய ஒழுங்குமுறைப்படுத்தல் அதிகார சபைகளும், அதாவது ஆர்கனைஸ் பண்ணுற அதாரிட்டிஸ், ஒழுங்குமுறைப்படுத்தும் அதிகார சபைகள், சரிதானே? அது ஆர்கனைசிங் அதாரிட்டிஸ் என்று சொல்லி நாங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒழுங்குமுறைப்படுத்துகிற அதிகார சபை. அப்போ நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தலை உடைச்சோ அதிகார சபையை உடைச்சால் அப்போ அந்த இடத்துல அது பொருத்தமாக இருக்கல. அதில் தான் எனக்கு சந்தேகம் இருந்தது. நீங்கள் சொன்னாலும் நான் அதை உடைக்க விரும்பலை. அது நியாயமான முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும் என்கிறது ஒரு முற்றும் புள்ளியில் முடியுது, அது பொருத்தமாக இருக்கும். அப்போ 3 துண்டங்களாக அதை எடுத்துக்கொள்வது பொருத்தம். சரி, அந்த முதலாவது துண்டம் தொடர்பாக எனக்கு யார் சொல்ல போறீங்க? அதை என்ன சொல்றாங்க? அதில் இருக்கிற விஷயம் என்ன? அதனுடைய பொருள் விளக்கம் என்ன? சாதாரண வார்த்தையில சொல்லுங்க. சொல்லுங்க ரஞ்சித். என்னடா சார், அது வெளிநாட்டு விலைகளோட எங்களோட உள்நாட்டு விலைகளும் பொருந்தி போகணும்ன்றதான் அந்த இதா இருக்கு. அது பொருந்தி போகிற மாதிரி என்ன இன்னும் விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுங்க. வெளிநாட்டு விலைகளோட இந்த எங்கட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்க உலகளாவிய ரீதியில மற்ற ஆக்கள் மெக்கானிப்பாட்டுங்க விலைகள் பெருமதி விலை வந்து சார் ஒரே அளவா இருக்க வேணும். இல்ல, அது நீங்க சொல்றது எனக்கு விளங்குது. கொஞ்சம் நான் சொன்னேன் மெக்கானிப்பாட்டு. அதுக்கு பிறகு திரும்ப குழந்தை பிள்ளைகள் மாதிரி ரெக்கார்ட்ல வர்றதுக்கு நான் கத்தி கொண்டு வந்தா மதிக்க மாட்டாங்க. இந்த ரெக்கார்டிங்க பாக்குறாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க. ரஞ்சித் சொல்லுங்க. அந்த பொருந்தி போனா தான் சார் அந்த பொருந்தி சரியா இருக்கின்றதா சொல்லப்படுது. பொருந்தி போகிறது என்றால் என்ன? அது விளங்க இல்லை எனக்கு. அந்த பொருந்தி போகிறது இன்னொரு தடவை மேக் ஒன் பண்ணிட்டு சத்தம் போடுறாங்க, ரிமூவ் பண்ணிடுவேன் கிளாஸ்ல இருந்து. திரும்ப வகுப்பு வரையிலாம இருக்கும். இவ்வளவுதான் நான் என்னுடைய பொறுமையின் உச்சம். இதுதான், ஒரு பேச்சும் இல்லை, ரிமூவ் பண்ணிடுவேன் ஒரு குரூப்ல இருந்து. கொஞ்சம் விளங்கத்தானே வேணும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களோட மேக் உங்களோட கொண்டோல்ல இல்லைன்னா வேற என்ன உங்களோட கொண்டோல்ல இருக்க போகுது? ஒரே ஆள் திரும்ப அதே போல அப்படி செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒன் பண்ணி விசில் அடிக்கிறது. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஆள் பேசுகிற போது மற்ற ஆள் மெக்க ஒன் பண்ண வேணாம். அவர் சொல்லி முடிய சரி இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு என்று சொல்லுகிற போது வாங்க ஒன் பண்ணிட்டு. ரஞ்சித் சொல்லுங்க, அது பொருந்தி போக வேணும் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? எனக்கு விளங்க இல்லாது. சொல்றேன் சார், அந்த பெருமதி சரி, அவருக்கு அங்கத்தை விலைக்கும் அங்கட விலைக்கும் அவருக்கு விளங்கிட்டுதுன்றது எனக்கு விளங்குது. ஆனால் எனக்கு மற்றவைக்கும் விளங்க இன்னொரு ஆள் வாங்க. ஓகே, ரஞ்சித் ஆஃப்ல வைங்க. ஈவன் எஸ்பி சொல்லுங்க. ஈவன் பேசுறது எங்களுக்கு கேட்க இல்லை. ஈவனுடைய சவுண்ட் வரையில, அதனால நாங்கள் அவரை நிப்பாட்டி வைப்போம் இப்போதைக்கு. இர்ஃபான் வாங்க. ஓகே, சிவராம் வாங்க. சிவராம் வாங்க.
அதாவது சார் இந்த வெளிநாட்டினுடைய விலைத்தளம்பல் வந்து எங்கண்ட உள்நாட்டு விலைத்தளம்பலையும் உள்நாட்டு விலைகளை வந்து நிர்ணயிக்கிறதுலையும் செல்வாக்கு செலுத்து. அது என்ன விலைத்தளம்பல் விலங்கு எனக்கு வெளிநாட்டு விலைத்தளம்பல் உள்நாட்டு விலைத்தளம்பல். இப்போ உதாரணத்துக்கு சார் வெளிநாட்டுல வந்து பெட்ரோலிய பீப்பா என்ற விலை வந்து இங்க இந்த உள்நாட்டு பெட்ரோலியத்தின் விலையை தீர்மானிக்கிற மாதிரி. அதை எப்படி தீர்மானிக்கிறேன் விளக்கமா சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க. அதுதான் சார் சுத்திகரிக்கப்படாத ஒரு சொல்லுங்களேன். கூடினால் நாங்க என்ன செய்யணும் அந்த மாதிரி அப்படி விளங்கப்படுத்துங்க. என்ன சார் அங்க விலை கூடினா நாங்க என்ன செய்யறது அந்த மாதிரி அதைத்தான் கேட்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியான விலை சூத்திரங்களை இல்ல நாங்கள எனக்கு நீங்கள் இந்த தளம்பல் சூத்திரம் என்று சொல்ல சொல்லி எங்களுக்கு விளங்குனதை நீங்க விளங்க பண்ணா உங்களை விளங்கிட்டேன்னு எங்களை போல பாமர ஜனத்துக்கு சொல்லணும். நீங்க ஐயோ எல்லாம் வந்து சிக்கிட்டமே. சொல்லுங்க. என்னென்று சொன்னா சார் இப்ப உதாரணம் சொன்னா சார் வெளிநாட்டுல பொருட்களினுடைய விலை கூடினால் எங்க அது அந்த பொருளை சார்ந்து இருக்கிற எங்க அந்த நாட்டு வெளிநாட்டுல பொருள் விலை கூடினா நீங்க சொன்ன போல எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில கூடினால் இப்ப உள்நாட்டுல இலங்கையில எண்ணெயின் விலைய என்ன செய்யும் அப்படி சொல்லுங்களேன். பிறகு என் தளம்பல்கள் பிரதி வேற ஏதோ சொன்னீங்க, ரொம்ப கடுமையான சொல்ல எல்லாம் சொன்னீங்க. சரி சரி சொல்லுங்களேன். வெளிநாட்டுல விலை மாறினால் அதுக்கேற்றபடி இங்கேயும் நாங்க விலையை மாற்ற வேணும். ஏன்னா வெளிநாட்டுல விலை மாறினா இங்கேயும் அது அது என்னன்னா கொள்கை தவறுகளை மட்டுப்படுத்துவது. கொள்கை தவறுகள்ன்றது பாலிசி எரர். நீ ஏன் கஷ்டமா கதைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, கஷ்டமாகவும் கதைக்கணும். பாலிசி எரரை மினிமைஸ் பண்ணலாம் என்று சொல்றாங்க. அதாவது இழிவளவில் பேணலாம், மட்டுப்படுத்தலாம். அப்போ பாலிசி எரர் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது கொள்கைகளின் மீது ஒரு தவறு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேணும், உலக விலைகளின் மாற்றத்துக்கு ஏற்றதாக இலங்கையினுடைய உள்நாட்டிலே அந்த பொருட்கள், அதாவது உலக பொருட்கள் உள்நாட்டில் வந்து விற்கும் தானே, உள்நாட்டில் அந்த பொருட்களின் விலைகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். உள்நாட்டு விலைகளில் உலகளாவிய விலை போக்குகள், உலகளாவிய விலை போக்குண்டா சர்வதேச சந்தையில் விலைகளில் ஏற்படுகிற மாற்றங்கள், உலக சந்தையில விலைகளை பொருட்களின் விலைகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் உள்நாட்டு விலைகளில், இங்க நாங்கள் அந்த பொருளை மக்களுக்கு கொடுக்குற விலைகளில சரியான முறையில் பிரதிபலிக்கப்படுவது, சரியான முறையில் வெளிப்பட வேணும். சரிதானே? சரியான முறையில் அது காண்பிக்கப்பட வேணும். அப்போ உலக விலைகளில் மாற்றம் வருகிற போது அதற்கு ஏற்ற விதமாக உள்நாட்டு விலைகளிலும் அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவது நல்லது என்று சொல்கிறார். அது கொள்கை தவறுகளை மட்டுப்படுத்த மிக முக்கியம் என்று சொல்றதை விட சிறந்தது என்று வச்சுக்கொள்வோமே. அப்போ உலக விலைகள், விலை மாற்றங்கள் உள்நாட்டு விலைகளில் பிரதிபலிப்பது சிறந்தது. இது ஒரு பொருள். அடுத்த உரைப்பகுதியின் துண்டம், இவற்றினை கருத்திற்கொண்டு உள்நாட்டு வலு விலை சீராக்கங்களுடன் தொடர்புபட்ட அதிகார சபைகள் உட்பட தொடர்பான அதிகார சபைகளும் நுகர்வோர் அலுவல்சார் அதிகார சபை போன்ற ஏனைய ஒழுங்குமுறைப்படுத்தல் அதிகார சபைகளும் பொருட்களின் இறக்குமதி செய்யப்பட்ட விலைகள் தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற இடத்து கீழ் நோக்கிய விலை சீராக்கங்கள் நியாயமான முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும். என்ன சொல்றாங்க? இவற்றினை இது அந்த விலை சீராக்கமானது சரியான முறையில சார் அது பதிலப்பட வேண்டும் சார். மக்களை போய் சென்றடையணும். யார் அவ்வாறு சென்று அடைகிறதுல கவனம் செலுத்த வேணும்? மேலே அதிகார சபைகளும் சம்பந்தமான நிறுவனம், மேலே சொல்லப்பட்ட நிறுவனம். நுகர்வோரா? இல்ல சார், மேலே சொல்லப்பட்ட நிறுவனங்கள், அதாவது அதனோடு தொடர்புடைய அதிகார பீடங்கள். உதாரணத்துக்கு உள்நாட்டு வலு விலை சீராக்கங்களுடன் தொடர்புபட்ட அதிகார சபைகள் உட்பட தொடர்பான அதிகார சபைகள். ரெண்டு விதமான அதிகார சபைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று
அந்த விலைகளை மாற்றி அமைக்கும் அதிகார சபைகள், அந்த விலைகளை மாற்றுகிற அதிகார சபைகள். உதாரணத்துக்கு வலுவிலை சீராக்கம். வலுவிலை சீராக்கம் என்றால் பெட்ரோலியத்தின் விலைகள், மின்சாரத்தினுடைய விலைகள் போன்றவற்றை சீராக்கம் செய்கிற அதிகார சபைகள் உட்பட தொடர்பான அதிகார சபைகள். அப்ப இந்த அதிகார சபைகள் எந்த வகையை சார்ந்தவை? விலையை தீர்மானிக்கிறது நுகர்வோட சம்பந்தப்பட்டது. நுகர்வோட சம்பந்தப்பட்ட அதிகார சபைகளா? அந்த நீளமாக்குறதுக்கு முன்னுக்கு இருக்கிறவ அது சார் விலையோட சம்பந்தப்பட்டது. விலையை தீர்மானிக்கிறவர்கள். அடுத்தது நுகர்வோர் அலுவல் சார் அதிகார சபை போன்ற ஏனைய ஒழுங்கு முறைப்படுத்தல் அதிகார சபைகள். இது சரியான விலைக்கு, கட்டுப்பாட்டு விலைக்கு தான் பொருள் விலைப்படுதோ கொண்டு போய் பார்க்கிற அதிகார சபை இருக்குதானே. 2வது கட்டம் விளங்குதா? இவர்கள் இந்த கன்சியூமர் இருக்கிறாங்க, அந்த மாதிரியான அவங்க 2 பேர் இருக்கிறோம். ஒன்று அந்த விலைகளை நிர்ணயிக்கிற அதிகார சபைகள், 2வது நிர்ணய விலைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் அதிகார சபை. 2 தரப்பினர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறார்கள். கவனமா பார்க்கணும். அப்படி வாசிக்கிற நேரங்கள்ல இப்ப யோசிச்சு பாருங்க, ஒழுங்குமுறைப்படுத்தல் 2 இடத்திற்கு இடையில அதிகார சபைகள் என்றதுக்கு முடியல, இதுல வெட்டி இருந்தா என்ன நடக்கும் என்று அதை நான் சுட்டிக்காட்டி உங்களை பிழை என்று சொல்லல. அந்த பிழை எங்களுக்கு விளங்க வேணும்ன்றதுக்காக தான் சொல்லுகிறேன். என்ன அதனால் பதில் சொன்னா பிழை என்றா பிறகு அதை எங்களை அவமானப்படுத்தும், அப்படி ஃபீல் பண்ண தேவையில்லை. அதில் பாருங்க 2 விதமாக. ஒன்று விலை சீராக்கத்தோடு தொடர்பான அதிகார சபைகள், 2வது ஒழுங்குமுறைப்படுத்தும் அதிகார சபைகள். இவர்கள் பொருளின் இறக்குமதி செய்யப்பட்ட விலைகள் தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற இடத்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களின் விலை டாலர்ல வரும் விலைகள். அப்ப அந்த விலைகள் தொடர்பாக விழிப்பாக இருங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிற போது கீழ் நோக்கிய விலை சீராக்கங்கள் நியாயமான முறையில் ஊடுகடுக்கப்பட வேண்டும். என்ன கீழ் நோக்கிய விலை சீராக்கங்கள் நியாயமான முறையில் ஊடுகடுத்தப்பட வேண்டும்? விலை மாற்றங்கள் வந்து கீழ் பாமர மக்களுக்கும் சரியா போய் சேரும். என்ன கீழ் நோக்கிய விலை சீராக்கம் என்றா சார் சில்லறை விலை வரைக்கும் வந்தீங்க. பாவனையாளருக்கான விலை. பாவனையாளருக்கான விலை. ஓகே, சுதன் சொல்லுங்க. சார் அந்த வியாபாரிகள் அப்படியே மொத்த வியாபாரிகள் அப்படி போய் சில்லறை வியாபாரிகள் வேற சார். ஆனா சரியான, அதாவது சார் விலை சரியான முறையில சீராக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொல்ல போறீங்க வாங்க சார். இது விலை குறைப்ப சொல்லுது. விலை குறைப்பு சரியான முறையில சென்றடைய வேண்டும் மக்கள். ஜெகநாதன் சொல்றதுதான் சரியான விடை. யூட் சொல்லுங்க. உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதிக்கிற அப்படி வருமா? விலை சீராக்கம், அதை கீழ் நோக்கிய விலை சீராக்கம் என்றால் விலை குறைப்பு. கீழ் நோக்கிய விலை சீராக்கம், விலையை கீழே அட்ஜஸ்ட் பண்றாங்க, இருந்த விலையை கீழே கொண்டு போறாங்க. சாதாரண வார்த்தையில விலை குறைப்பு. விலை குறைப்பு நியாயமான முறையில டிரான்சிட் ஆகணும். அவங்க இங்க கொழம்புல விலை குறைச்சிடுவாங்க, பருப்பு 100 ரூபா என்று சொல்லி. ஆனால் இங்க குறையாது, அது பழைய ஸ்டாக் என்று சொல்லி 150 ரூபாய்க்கு வித்து கொண்டிருந்தால் விலை குறைப்பு நியாயமான முறையில ஊடுகடத்தப்படுமோ? விளங்குதா? ஊடுகடத்தா நியாயமான முறையில உடனடியாக படிப்படியாக ஒவ்வொரு படிமுறை கூடாகவும் அது உடனே கீழே போயிடணும். இப்ப பெட்ரோல் விலை குறைக்கிறாங்க. இன்றைக்கு இரவு 12 மணிக்கு பெட்ரோலினுடைய விலை 50 ரூபாவால குறையுது. சும்மா சொல்றேன்னா குறைய இல்லை, குறையுது என்ற ஒரு மெசேஜ் வந்தா நாளைக்கு காலமே பெட்ரோல் செட்காரர் இல்லை இது பழைய பெட்ரோல் கையிருப்பு என்று சொல்லி பழைய விலைக்கே விற்பார்களோ? அப்படி விற்கலாம் சார். விற்கலாம் சார், அப்படி விற்க கூடாது. 50 ரூபா குறைச்சு விற்க வேணும். சரிதானே? அதுதான் நியாயமான முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும். சரி, அதுல ஒரு அப்படி ஊடுகடத்தினா அது நன்மை என்ன நடக்குமா? பணவீக்கம் வாழ்க்கை செலவை குறைக்க உதவும். பணவீக்கம் வாழ்க்கை செலவை குறைக்க உதவும். இந்த பணவீக்கம் வாழ்க்கை செலவை குறைக்க உதவுவது போன்ற விடயங்கள்லாம் மேலே சொல்லப்பட்ட கொள்கை தவறை மட்டுப்படுத்துவதற்கு
உதவுகிறது என்பதாக நாங்கள் ஒரு பொருள்கோடல் செய்யலாம். சரி, இப்ப சொல்லப்பட்ட பிரதானமான விடயம் என்ன? இவ்வளவையும் அவர் ஏன் விளங்கப்படுத்துகிறார்? உலக விலை மாற்றத்துக்கேற்ப உள்நாட்டு விலைகள் மாற்றப்படுவது அவசியம் என்பதை வலியுறுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது. என்ன, உலக விலை மாற்றத்துக்கு ஏற்ப உள்நாட்டு பண்டங்களில் விலைகளில் மாற்றம் ஏற்படுவதன் அவசியத்தை வலியுறுத்துவது இந்த உரைப்பகுதியின் நோக்கமாக இருக்கு. அவ்வாறு வலியுறுத்துவதற்கு அவர் காட்டுகிற நியாயப்பாடு என்ன? பணவீக்கம் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். விலை சீராக்கத்தினூடாக பணவீக்கம் வாழ்க்கை செலவு குறைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் சொல்லுகிற நிபந்தனை என்ன, கண்டிஷன் என்ன? அங்கே ஒரு நிபந்தனை அவர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிறுவனங்கள் சார் சரியாக அந்த வளர்ச்சிராக்கள் தொடர்பான அதிகார சபைகளும் நுகர்வோர் அதிகார சபைகளும் அதுக்கான சரியான நடைமுறைப்படுத்துதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வேற யாராவது அந்த நிபந்தனையை வேற விதமாக கண்டுபிடிச்சாக்கள்? உலக விலைக்கு விலை சீராக்கம் கொள்கை தவறுகள் இருக்கும். ஓகே, ரஞ்சித் ஓவுக்கு வாங்க. உலக விலை விலை மாற்றத்துக்கு ஏற்ப உள்நாட்டு விலைகளை சீராக்கும் போது அது விரைவாக பணவீக்கம் வாழ்க்கை செலவு என்பவற்றை குறைக்க உதவ வேண்டும் அல்லது உதவும். அவ்வாறு உதவ வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு நிகழ்வதற்கு உரையாசிரியர் காட்டுகின்ற நிபந்தனை அதிகார சபைகளை ஒழுங்காக செயல்படும். அதிகார சபைகள் ஒழுங்காக செயற்பட வேண்டும். நிரோசனுடைய விட. சரி, வேற யார்? பாலகிருஷ்ணன், யாதவ பாலன். பாலகிருஷ்ணன் அடித்தளத்தில் இருக்கிற விஷயம் தானே அதுக்கு முடியா இருக்கும் சார். கீழ்நோக்கிய விலை சீரகங்கள் நியாயமான முறையில் ஊடுகொடுத்து, அதாவது விலை குறைப்புகள் நியாயமான முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த விளைவு நடக்காது. அவர்கள் விலைகளை சீராக்கம் செய்தாலும் அந்த விலைகள் ஊடுகடத்தப்படாவிட்டால், அதாவது உரிய முறையில் ஒவ்வொரு படிமுறைகளுக்கும் இடையில வேகமாக அது கடத்தப்படாவிட்டால் அது நிகழாது. அப்ப நிபந்தனை என்பது விலை குறைப்புகள் நியாயமான வேகத்தில் அல்ல நியாயமான முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும். அவ்வாறு கடத்தப்பட்டால்தான் இப்ப விளங்குதா? ஒரு பந்தியை தந்து போட்டு 5 கேள்வியை கேட்கறது சாதாரணமாக அல்ல. அவர் என்னமோ கேட்பார், நாங்கள் என்னமோ எழுதுவோம். எழுதிட்டு எங்களை நாங்களே பாராட்டி கொண்டும் வருவோம். ஒரு கையால மற்ற கையை பிடிச்சி கட்டிக்காரண்டா விளங்கினபடியா விடு எழுதிட்டேன்னு சொல்லி 5க்கு எப்படியும் 3வது சரி வருந்தானே. 1 சரி வந்தாலே வெற்றி. சரியோ? ரொம்ப அவதானமா இருக்கணும். இந்த உரைப்பகுதிக்குள்ள நான் கேட்ட கேள்விகளுக்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல இருக்கக்கூடிய 68 பேரும் விடை அளிக்கல. 68 பேரும் சரியான விடை அளிக்கல. சரியா? இங்க 2 விதமான அதிகார சபைகள் காணப்படுகிறது என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நீண்ட நேரம் சென்றது. 2 விதமான அதிகார சபைகள் காணப்படுகிறது என்பது இங்கு குறிப்பிடப்படுகிற 2 வகையான அதிகார சபைகளும் அவை என்கிற கேள்விக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நீண்ட நேரம் எடுக்குது. 2வது, உலக சந்தையில் ஏற்படும் விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு விலைகள் மாற்றமடைவதனால் ஏற்படத்தக்க விளைவுகளாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறார்? விரைவான பணவீக்க வீழ்ச்சி, வாழ்க்கை செலவு குறைப்பு. அதாவது வாழ்க்கை செலவும் பணவீக்கமும் விரைவாக வீழ்ச்சி அடைவதற்கு அது உதவும். சரிதானே? அவ்வாறு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய நிபந்தனை என்ன? அத்தகைய ஊடுகடத்தல்கள். எத்தகைய ஊடுகடத்தல்கள்? அதனுடைய நிபந்தனையாக சொல்லப்பட்ட அத்தகைய ஊடுகடத்தல்கள்தான் இந்த எதிர்பார்க்கப்பட்ட விளைவை தோற்றுவிக்கும். எதிர்பார்க்கப்பட்ட விளைவை தோற்றுவிப்பதற்கு எத்தகைய ஊடுகடத்தல்கள் வேண்டும்? கீழ் நோக்கிய விலை சீராக்கங்கள், அதாவது விலை குறைப்புகள் விரைவான வேகத்தில் என்ன யாருக்கும் பாதிப்பில்லாத முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதல் வேண்டும். எதிர்பார்க்கின்ற வேகத்தில் அல்ல நியாயமான வேகத்தில் அது நடைமுறைக்கு இடப்படுதல் வேண்டும். அவ்வாறு இடப்பட்டால் தான் அது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கு ஒன்றின் மீது ஒன்று பிரதிபலிக்கின்ற 2 மாறிகள் காட்டப்பட்டிருக்கு. ஒன்று சர்வதேச விலைகள், 2வது உள்நாட்டு விலைகள். சரிதானே? இதில் காரணமாக ஒன்றும் அதன் விளைவாக அல்லது அதனுடைய காரியமாக இன்னொன்றும் காட்டப்பட்டிருக்கு. காரணம் எது, காரியம் எது?
சர்வதேச விலைகள் உள்நாட்டு விலைகள் என்பவற்றில் காரணம் அல்லது காரியம் என்ற ரெண்டு பொருட்களை எடுக்கலாம். காரணம் எது, காரியம் எது? காரியம் சார் வெளிநாட்டு விலை. அதாவது முதலிலே மாறுகிற விடயமாக சர்வதேச விலைப்போக்குகள், உலகளாவிய விலைப்போக்கு வந்து அந்த சார் மாறி சாரா மாறி என்று அப்படி வரும். சார்ந்த மாறி சாராத மாறி, சரிதானே? அப்ப முதலாவது தானாக மாறுகிறது, சாரா மாறி. நான் அப்படியெல்லாம் சொல்லிவிட இருக்கிறதும் இல்லாம போடுமோன்ற ஒரு பயம் நீங்க கொண்டு வரைக்க விடக்கூடாது, இறுக்கி பிடிப்போம். இங்க சாராத மாறி, அதாவது மற்றதை சாராமல் அது தன்னிச்சையாக மாறும். அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கும். அப்போ அது அந்த நேரத்தில் சார்ந்த மாறியாக மாறிவிடும். அப்போ உலகளாவிய விலைப்போக்குகள் சாராமல் இருக்குது. அது மாறுகிற போது அதை சார்ந்து உள்நாட்டு விலைகள் மாறுகிறது. அப்போ காரண காரிய தொடர்பு என்று சொல்லுவோம், சரிதானே? உலகளாவிய விலைப்போக்குகள் காரணமாகவும் உள்நாட்டு விலைகளில் ஏற்படுத்தப்படுகிற மாற்றங்கள், உலகளாவிய விலைக்கு ஏற்ப உள்நாட்டு விலைகளில் மாற்றம் ஏற்படுகிறது, காரியமாகவும் இருக்கும். அப்போ காரண காரிய தொடர்பு என்று எழுதுகிற போது உலகளாவிய விலைப்போக்குகள் காரணமாகவும் அதனால் ஏற்படுகின்ற விளைவாக உள்நாட்டு விலைகளில் பிரதிபலிக்கப்படுதல் அல்லது உள்நாட்டு விலைகளில் மாற்றம் செய்தல் என்பது காரியமாகவும் திகழும். சரி, இப்போ இதுக்கு சமரியை நாங்கள் எழுதுவோம், சரிதானே? சர்வதேச விலை மாற்றங்களை அல்லது உள்நாட்டு விலைகளை சர்வதேச விலைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைப்பது, உள்நாட்டு விலைகளை சர்வதேச விலைப்போக்குகளுக்கு ஏற்ப மாற்றி அமைப்பது கொள்கை தவறுகளை மட்டுப்படுத்த முக்கியமானது என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது. இரண்டாவது, இதில் தொடர்புடையவர்கள் விழிப்பாக செயற்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு, தொடர்பாக செயற்பட வேண்டும். மூன்றாவது விடயம், அவ்வாறான விலை குறைப்புகள் பணவீக்க வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு உதவும். இந்த மூன்றையும் சேர்த்து ஒரே வசனமாக 13 சொற்களுக்குள்ள நாங்கள் எழுத வேண்டும். எப்படி எழுத போறீங்க? யார் சொல்றது? இப்ப பாருங்க, ஒரு வசனம் எழுதுறது பெரிய ரொம்ப இலகுவான வேலை அல்ல. ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுறேன்னு பார்த்துட்டு இருக்கிற சொற்களை வெட்டி போட்டு ஒரு 15 சொல்லு வரக்கூடிய மாதிரி எழுதி போட்டு போறது அல்ல, சரியான கஷ்டம். ஒரு 3 புள்ளி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம்னு பாருங்க. யார் சொல்றீங்கப்பா? ஒருத்தரும் இல்லையா? நானே சொல்லவா? ஓகே, பிரசாத் சொல்லுங்க. இறக்குமதி பொருட்களின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பணவீக்கத்தையும் வாழ்க்கை செலவினையும் குறைக்கலாம். இறக்குமதி பொருட்களின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் எதற்கு ஏற்ப ஒழுங்குபடுத்துறீங்க? சர்வதேச விலைப்போக்குகளுக்கு, உலக சந்தை விலைக்கு ஏற்ப அல்லது சர்வதேச விலைகளுக்கு ஏற்ப. உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலைகளை நீங்கள் ஒழுங்கமைப்பது அல்லது மாற்றி அமைப்பதனால பணவீக்கம் வாழ்க்கை செலவில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது வாழ்க்கை செலவை குறைக்கலாம். நல்ல பதில், அழகான பதில். இதை விட அழகா சொல்லலாம் என்று சொல்லி மிஸ்ஸஸ் தனுஷ்குமார். ஓகே, சொல்லுங்கம்மா. தப்பம். சர்வதேச விலை மாற்றத்திற்கு ஏற்ப உள்நாட்டு அதிகார சபைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றவற்றை நியாயமான முறையில் வழங்கினால் பணவீக்கத்தினையும் வாழ்க்கை செலவினையும் குறைக்க முடியும். ஓகே, அழகான விடை, சரிதானே? அவங்க நீங்க எழுதின சொற்கள் அப்படியே இன்னொருவருடைய விடையில வேற ஒன்று எதிர்பார்க்கக்கூடாது. இந்த 3 விடயங்களும் அதில் அடங்கி இருக்குது. மிகச்சரியான விட சர்வதேச விலைகளுக்கேற்ப உள்நாட்டு விலைகளை சீரமைப்பதால், உள்நாட்டு விலைகளை சீரமைத்து சர்வதேச விலைகளுக்கு ஏற்ப அல்ல விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு விலைகளை சீரமைத்து விலை குறைப்பினை நியாயமாக ஊடுகடத்துவதால்
பணவீக்கம் வாழ்க்கை செலவை குறைக்கலாம். ஒன்று, சர்வதேச விலைக்கேற்ப உள்நாட்டு விலைகளை சீராக்கி, சர்வதேச விலைக்கேற்ப உள்நாட்டு விலைகளை சீராக்கி விலை குறைப்பை சீராக ஊடுகடத்தினால், விலை குறைப்பை சீராக ஊடுகடத்தினால் பணவீக்கம் வாழ்க்கை செலவினை குறைக்கலாம் என்பதாக அமைஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, உலக சந்தை விலைக்கேற்ப உள்நாட்டு விலைகளை சீராக்கல். இரண்டாவது, விலை குறைப்பை சிறப்பாக ஊடுகடத்தல். சரிதானே? விலை குறைப்பை சிறப்பாக ஊடுகடத்தல், அதன் அப்போது ஏற்படுகிற விலை குறைப்பு, அதாவது உள்நாட்டு விலைகளை உலக விலைகளுக்கு ஏற்ப அல்ல சர்வதேச விலைகளுக்கு ஏற்ப உள்நாட்டு விலைகளை சீராக்குதலும், விலை குறைப்பினை சீராக ஊடுகடத்துதலும் பணவீக்கம் வாழ்க்கை செலவு என்பவற்றை குறைக்க உதவும். அல்லது பணவீக்கத்தையும் வாழ்க்கை செலவையும் குறைக்க உதவும் என்பதாக நீங்கள் எழுதலாம். தடிச்ச இடத்துல இருக்கிற சொற்றொடருக்கு நான் விளக்கம் சொல்ல இல்லை, ஏனென்றால் அது நாங்கள் அழகாக சொல்லிட்டோம். கீழ் நோக்கிய விலை சீராக்கங்கள் நியாயமான முறையில் ஊடுகடத்தப்பட வேண்டும் என்பது, சந்தையில் பண்டங்களின் விலைகள் குறைக்கப்படுகின்ற போது அவை உடனடியாக நடைமுறைக்கு இயன்ற விரைவாக அல்லது சாத்தியமான விரைவில் அவை நடைமுறைக்கு இடப்படுவது சிறந்த விளைவுகளை தோற்றுவிக்கும் என உரையாசிரியர் கருதுகிறார். இந்த விடயத்தை எழுதிக்கொள்ள இயலும். நீங்கள் விடைகளை எழுதி கொண்டு வந்தால் அப்போது ஒப்பீடு செய்கிற நேரங்களில் உங்களுடைய திறன் எந்த மட்டத்தில் இருக்கு என்பதை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எழுதி கொண்டு வாங்கோ என்று சொல்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வினாத்தாளுக்கும் நீங்கள் அப்படி எழுதி கொண்டு வர்றது நல்லது. சரி, நாங்கள் அடுத்த உரைப்பகுதிக்குள்ளே போவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். 8வது உரைப்பகுதியை பார்ப்போம். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒத்துழைப்பு மாதிரி தொடர்ந்தும் பதில் சொல்லுங்கள், அப்போ தான் அது பயனுள்ளதாக இருக்கும். என்ன? சரி, நான் இந்த பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். தொழிலுக்காக தற்காலிகமாக புலம்பெயர்ந்தவர்களுக்கு புறம்பாக நிரந்தரமான மனித மூலதன வெளிச்செல்கை 2022 மிக முனைப்பானதாக காணப்பட்டது. கிடைக்கத்தக்கதாக உள்ள புள்ளி விவரங்கள் மொத்த தொழிலாளர் புலம்பெயர்வின் ஒரு பங்காக தொழில்சார் நிபுணர்களின் எண்ணிக்கை போருக்கு பின்னைய காலத்தில், இதில் உறுதியாக இருக்கு, நான் நினைக்கிறேன் அது உறுதியாக என்று வாசிக்க வேண்டி இருக்கும். தொழில்சார் நிபுணர்களின் எண்ணிக்கை போருக்கு பின்னைய காலத்தில் உறுதியாக அதிகரித்து சராசரியாக 20% மேற்பட்ட ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்தமையை எடுத்து காட்டியது. இலங்கையில் மூளைசாலிகளின் வெளியேற்றம் பற்றிய முக்கிய நிகழ்வு தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மிக முன்னமேயே காணப்பட்டமையை இது எடுத்து காட்டுகிறது. தற்போதைய பின்னணியில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாக பொருளாதாரம் மற்றும் நிதியியல் துறையின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கிடையில் உண்மை கூலிகள் வீழ்ச்சியடைந்து வாழ்க்கை தரம் குறைவடைந்தமை இலங்கையர்களை புலம்பெயர தூண்டியுள்ளது. உண்மையில் இந்த உரைப்பகுதியில் நிறைய சொற்கள், அதாவது எங்களுடைய சொற்களஞ்சியம், வொகாபுலரி என்று சொல்வார்கள், எங்களுடைய சொற்களஞ்சியத்தை ஒவ்வொரு உரைப்பகுதியில் இருந்தும் நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும். அந்த சொற்களை காணுகிற போது அதனுடைய செறிவான அல்லது ஆழமான பொருள் என்ன என்று எங்களுக்கு விளங்கினால் எங்களுடைய வாசிப்பு திறன் மேம்படுகிற போது அது ஏற்படும். அப்போது அடுத்த உரைப்பகுதியை வாசிக்கிற நேரத்தில் அந்த உரைப்பகுதியை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கேயும் நிறைய அவ்வாறான சொற்கள் இருக்குது. நான் நிச்சயமாக அதை பற்றி கலந்துரையாடுவேன். சரிதானே? இன்றைக்கு முடிக்க வேணும் என்றதுக்காக ஏதோ முடிச்சு போட்டு போகாமல் நாங்கள் கலந்து பேசுவோம். சரி, இல்லைண்டா இன்னும் ஒரு நாளைக்கு பார்க்கறது, அது பெரிய பிரச்சனை இல்லை. சரி, பார்ப்போம். தொழிலுக்காக தற்காலிகமாக புலம்பெயர்ந்தவர்களுக்கு புறம்பாக
நிரந்தரமான மனித மூலதன வெளிச்செல்கை 2022 மிக முனைப்பானதாக காணப்பட்டது. கிடைக்கத்தக்கதாக உள்ள புள்ளி விவரங்கள் மொத்த தொழிலாளர் புலம்பெயர்வின் ஒரு பங்காக தொழில்சார் நிபுணர்களின் எண்ணிக்கை போருக்கு பின்னைய காலத்தில் உறுதியாக அதிகரித்து சராசரியாக 20% மேற்பட்ட ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்தமையை எடுத்து காட்டியது. இலங்கையில் மூளைசாலிகளின் வெளியேற்றம் பற்றிய முக்கிய நிகழ்வு தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மிக முன்னமேயே காணப்பட்டமையினை இது எடுத்து காட்டுகிறது. தற்போதைய பின்னணியில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாக பொருளாதாரம் மற்றும் நிதியியல் துறையின் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு இடையில் உண்மை கூலிகள் வீழ்ச்சியடைந்து வாழ்க்கை தரம் குறைவடைந்தமை இலங்கையர்களை புலம்பெயர தூண்டியுள்ளது. சரி, இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியர் என்ன விடயங்களை எடுத்து விளக்குவதற்கு முற்படுகிறார்? என்ன விடயங்களை விளக்குவதற்காக இந்த உரைப்பகுதியை பயன்படுத்த விரும்புகிறேன்? அல்லது உரையாசிரியரால் கூறப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விடயங்கள் என்ன? என்ன தலைப்புகளை அவர் பேசுகிறார்? மனித மூலதனம் வெளிச்செல்றதை பற்றி சொல்லியிருக்கிறேன் சார். மனித மூலதனம் வெளிச்செல்கை தொடர்பாக பேசுவது அவருடைய நோக்கமாக இருந்திருக்குது. ஏன்னா மனித மூலதனம் செல்வதை மட்டும் சொல்றாரா, அதனோட வேற விஷயங்களையும் சேர்த்து சொல்றாரா? அதோட அந்த வாழ்க்கை வீழ்ச்சி அடைகிறது அதுக்குரிய காரணமா சொல்றாரு. அதுக்குரிய காரணத்தையும் சொல்றாரா? மூலதனம் வெளிச்செல்கையையும் அது தொடர்பான காரணங்களையும் அவருடைய நோக்கமாக இருக்குது. சரி, மனித மூலதனம் வெளிச்செல்கை தொடர்பாகவும் அதுக்கான காரணங்களையும் அவர் விளங்கப்படுத்துகிறார். வெளிச்செல்கையை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? செல்கையானது சார் பொருளாதார நெருக்கடி வர முன்னுக்கும் இருந்திருக்குது, அது அதிகரிக்கிற அடிப்படையில் இருந்தது என்றதை சொல்றாரு. சரி, தொழிலுக்காக போறது மட்டும் இல்லாமலுக்கு பொருளாதார பிரச்சனையால நிரந்தரமாகவே இலங்கையை விட்டு வெளியே போய் நம்ம மாதிரி சொல்றேன். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து கேள்விகளை பிள்ளைகளுக்கு கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்ற ஒருத்தராக சொல்ல வேணும். உரையாசிரியர் சுட்டி காட்டுகின்ற இருவிதமான புலம்பெயர்வுகள் எவை? ஒன்று சார் தொழிலுக்கான புலம்பெயர்வு. அடுத்தது சார் இங்க ஒரு பொருளாதார நிதியியல் சம்பந்தமான இதுல சரியான இதுல என்ன காண்டி வெளியேறாங்க. இல்ல, அது விடையாக நீங்க எழுதுகிற போது சொல்ல வேணும். உரையாசிரியர் காட்டும் இரு வகையான புலம்பெயர்வுகளும் அவை. தொழிலுக்கான வெளியேற்றம் உண்டு, மற்றது நிரந்தரமா குடியிருப்பு பெறதுக்காக வெளியேற்றம். குடியிருப்பு சம்பந்தமாக, அதாவது அங்க போய் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருக்கிறது தொடர்பாக சொல்லுகிறார், அப்படியா? சரி, என்னோட சகோதரியோட கதைச்சிங்க போயிட்டீங்க அவரோட பார்ப்போம். அங்க அவங்க துஷ்யந்தி தற்காலிக புலம்பெயர்வு, நிரந்தரமான புலம்பெயர்வு. தற்காலிக புலம்பெயர்வை இன்னும் சிறப்பாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அந்த தற்காலிக புலம்பெயர்வை காரணத்தோட சொல்லுகிறார். ஏன் அந்த பகுதி ஒரு ஆள் பேசுகிற நேரம் மற்ற மைக்கோப்ல இருங்க, அது எல்லா நேரமும் அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுங்க. நான் ஒவ்வொரு காலம் சொல்லிக் கொண்டு கூடாது. துஷ்யந்தனி அப்படி துஷ்யந்தனி, ஓகே. துஷ்யந்தனி ஏன் அந்த தொழிலுக்காக என்பதை வெட்டுறீங்க? தற்காலிக புலம்பெயர்வு என்ற தொழிலுக்கான தற்காலிக புலம்பெயர்வு என்றெழுதினால் சில வேளை அவர்கள் அந்த புள்ளியை குறைக்காம போடுறதுக்கு நீங்கள் கஞ்சத்தனமாக இருந்தால் அவர்களும் கஞ்சத்தனமாக இருக்கலாமா? ரெண்டாவது, மனித மூலதன வெளிச்செல்கை அல்லது நிரந்தரமான மனித மூலதன வெளியேற்றம். அப்போ இங்க 2 விதமான வெளிச்செல்கை சொல்லப்பட்டிருக்கு. இது பொதுவாக இருக்கிறது. 2022 முனைப்பு பெற்ற புலம்பெயர்வு வகையாக உரையாசிரியர் இதை சொல்லுகிறார். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம் சார். சரி, பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம்.
பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம். ஓகே, அடுத்த சகோதரனோட கதைச்சிங்க. யார் அது? தொழில்சார் நிபுணர்களின் புலம்பெயர். 2022 முனைப்பாக காணப்பட்ட புலம்பெயர்வு எது? தொழில்சார் நிபுணர்களின் புலம்பெயர்வு அல்லது தொழிலாளர்களை விட தொழில்சார் நிபுணர்கள் புலம்பெயர்வு. நிரந்தரமான மனித மூலதன வழிச்செல்கை அல்லது வெளியேற்றம். என்ன நிரந்தரமான மனித மூலதன வெளியேற்றம் தான் 2022 முனைப்பாக காணப்பட்டது. சரியா? தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முன்னமே மனித மூலதன வழிச்செல்கை காணப்பட்டது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முன்னமே மனித மூலதன வெளியேற்றம் காணப்பட்டது என்பதனை உறுதிப்படுத்துவதற்கு உரையாசிரியர் கையாளும் உத்தி யாது? தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முன்னமே மனித மூலதன வெளியேற்றம் காணப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு உரையாசிரியர் கையாளுகின்ற உத்தி என்னவாக இருக்கிறது? தொழில்சார் நிபுணர்களின் எண்ணிக்கை போருக்கு பின் அதிகரித்து காணப்பட்டது சார். பிரசாத் பதில் சொல்றீங்க? ஆமாம் சார். சொல்லுங்க. மற்ற ஆக்கள் கொஞ்சம் வைங்க. ஓகே, சொல்லுங்க. பிரசாத்தின் பதிலுக்கு. தொழில்சார் நிபுணர்களின் எண்ணிக்கை போருக்கு பின் சார் அதிகரித்து காணப்பட்டதாக கூறப்படுது. அதிகரித்து காணப்பட்டது. அப்போ அதாவது தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முன்னமே மனித மூலதன வெளியேற்றம் காணப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு உரையாசிரியர் கையாண்டுள்ள உத்தி அல்லது உபாயம் என்ன என்று கேட்டிருக்கிறோம். ஓகே, இப்போ யூட் சொல்லுங்க. யூட்டுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். அதாவது போருக்கு பின்னரான காலத்துல சராசரியாக ஆண்டுக்கு 20% என்ற விதத்துல ஒவ்வொரு முறையும் வெளியேறப்பட்டது என்று சொல்லப்படுது. அதுக்கு அவர் என்னத்தை பயன்படுத்துகிறேன்? தொழிலுக்காக வெளியேறியிருக்கிறாங்க. ராஜா சுதர்சன மற்றாக்கள் ஓஃப்ல வைங்க. போ புள்ளி விவரங்களை கையாளுகிறார் சத்குருராஜா சுதர்சன். அழகான விட என்ன சொன்னாங்கன்னா, அவர் புள்ளி விவரங்களை, அதாவது ஆண்டுக்கு ஆண்டு 20% அதிகரிப்பு காணப்படுகின்ற புள்ளி விவரங்கள் மூலமாக அதை ஆதாரப்படுத்துகிறார். அவர் தன்னுடைய கருத்தை ஆதாரப்படுத்துவதற்கு கையாளுகிற உபாயம் என்ன? கிடைக்கும் புள்ளி விவரங்கள் ஆண்டுக்கு ஆண்டு 20% அதிகரிப்பு அல்ல 20% வளர்ச்சியை பதிவு செய்வதை முன்வைக்கிறார். அதைத்தான் அவர் உறுதியாக தன்னுடைய கருத்தை மற்றாக்கள் மறுதளிக்க முடியாமல், அதாவது இது இப்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முன்னமே இது ஆரம்பித்து விட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அவர் முன்வைக்கின்ற ஆதாரம், அவர் என்ன விதமான ஆதாரத்தை முன்வைக்கிறார் என்றால், புள்ளி விவரங்கள், கிடைக்கத்தக்க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஆண்டு சராசரியாக 20% வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டதை எடுத்து காட்டுகிறேன். சரியா? கிரேட் ஆன்சர். விளங்கிச்சா? சரி. தற்போது மனித மூலதன வெளியேற்றத்துக்கு பிரதான காரணம் என உரையாசிரியர் சுட்டுவது எதனை? தற்போது மனித மூலதன வெளியேற்றத்துக்கு பிரதான காரணம் என உரையாசிரியர் சுட்டுவது எதனை அல்லது எதனை சுட்டுகிறார்? விக்னேஸ்வரி, விக்னேஸ்வரி சொல்லுங்க. பொருளாதார நெருக்கடி. பொருளாதார நெருக்கடி. சரி. ஏற்பட்ட வீழ்ச்சி. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி. யூட் சொல்லுங்க. பொருளாதார சுருக்கமும் மற்றும் நிதியியல் துறையில் ஏற்பட்ட நிச்சயமற்ற தன்மைகள், உண்மை கூலி வீழ்ச்சி அடைந்தது.
மற்றும் நிதியியல் துறையில் ஏற்பட்ட நிச்சயமற்ற தன்மை. கிரேட். ஓகே, வேற விடைகள்? மூளைசாலிகளை வாழ்க்கை தரம் குறைவடைந்த அல்லது மனித மூலதனத்தினை புலம்பெயர தூண்டியதாக அல்ல வெளியேற தூண்டியதாக உரையாசிரியர் காட்டுகிற காரணம் என்ன? தனிஷ்குமார் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் தனிஷ்குமார் கதைச்சிங்க, வந்தீங்கம்மா, போயிட்டீங்க. ஓம் சார், வாழ்க்கை தரம் குறைவடைந்ததும் ஒரு காரணம் சொல்றேன் சார். ஒரு காரணம்? நீங்க எனக்கு எல்லா காரணத்தையும் சொல்லணும், ஒரு காரணம் மட்டும் சொல்லி தரணும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி சார் ஒன்று, மற்றது நிதியில நிச்சயமற்ற தன்மை, மற்றது வாழ்க்கை தரம் குறைவடைந்தது. இவையெல்லாம் பரவலான காரணங்களா அல்லது படிப்படியான காரணங்களா? கொஞ்சம் அந்த பகுதி ஆராய்வமா? இவையெல்லாம் பரவலான காரணங்களா, அதாவது சம நேரத்தில் ஏற்படுகிற விளைவுகளா அல்லது ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்துறும் விளைவுகளா? அடுத்தடுத்து சார். முதல்ல ஏற்படுகிற விளைவு என்ன? பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமையால முதலாவது ஒன்று பிரச்சனை வந்தது சார். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறதால முதலாவது சார் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாக, அதாவது வருமான குறைவு. அதான் பொருளாதார சுருக்கத்தை அதுல இருக்கிறதையே சொல்லுங்க, அதுக்கு விளக்கத்தை விட்டு வருவோம். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம் முதலாவது. உற்பத்தி அதால நிதியிலையும் பிரச்சனை வந்துட்டு சார், நிச்சயமற்ற தன்மை. பொருளாதாரம் மற்றும் நிதியியல் துறைகளின் நிச்சயமற்ற தன்மை. நிதியியல் துறைகளின் தன்மை என்ற தளம்பல் என்ன உறுதி இல்லாத தன்மை. அதால மக்களுடைய வாழ்க்கை தரமும் குறைவடைஞ்சிட்டு சார். கஷ்டமாயிட்டு சார். உண்மை கூலிகள் என்று சொல்லி இருக்கு. உண்மை கூலிகள் வீழ்ச்சி அடைந்தது எனக்கு வடிவ விளங்கி இல்லை சார். என்னண்டு உண்மை கூலிகள் வாழ்க்கை தரம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம. அதான் உண்மை கூலிகள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம. நல்ல பதில். ஓகேவா? வேற உண்மை கூலிகள் வீழ்ச்சி அடைந்த தொடர்பாக வேற யார் விளக்கம் சொல்றீங்க? சிவராம். அது சார் இப்ப சந்தை பெறுமதிக்கேற்ற சம்பளம் இல்லாமை, அதாவது செய்யற சேவைக்குரிய அல்லது அந்த சரியான விடையாது. நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சகோதரங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கவனிங்க. அரிசி 100 ரூபாய் விற்கிது. 1 கிலோ அரிசி 100 ரூபாய். நான் ஒரு உதவியாளருக்கு, எனக்கு உதவி செய்து இருக்கிற ஒரு 4 ஆண்டும் வேலை செய்கிற ஒரு உதவியாளருக்கு 1000 ரூபாய் சம்பளமாக கொடுக்குறேன், ஒரு நாள் சம்பளம். அவர் கொண்டு போய் எவ்வளவு அரிசி வாங்கி அரிசி மட்டும் வீட்டை வேண்டி கொண்டு போய் கொடுப்பாரு. மற்றது அவங்களோட மிஸ்ஸோ பிள்ளைகளோ பார்த்துக்கொள்வாங்க. இவர் அரிசி வேண்டி கொண்டே கொடுக்கணும். காசு கிடைச்சா அரிசி வாங்கி கொண்டே கொடுப்பேன் 2 பேருக்குமே. அல்லது என்னுடைய வீட்டை வேலைக்கு வர நேரம் நான் கொடுக்குற சம்பளத்துக்கு அரிசி வாங்குவேன். அப்படி வச்சுக்கொள்ளும். சரிதானே? மற்ற இடங்களில் போனால் மிச்சம் வேண்டுவார். என்னட்ட வேலைக்கு வந்தால் நான் கொடுக்குற காசுக்கு அவர் அரிசி தான் வாங்குவேன். இப்போ நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாவுக்கு அவர் எவ்வளவு அரிசி வாங்குவார்? எத்தனை கிலோ அரிசி வாங்குவார்? யாதவபாலன் பாலகிருஷ்ணன் எவ்வளவு அரிசி வாங்குவார்? 10 கிலோ சார். 10 கிலோ அரிசி வாங்குவேன். சரி, இப்ப அரிசியினுடைய நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். சந்தையில 1 கிலோ அரிசி 100 ரூபாய். அப்போ அவர் வீட்டுக்கு எத்தனை கிலோ அரிசி வாங்கி கொண்டு போவார்? 10 கிலோ அரிசி வாங்கி கொண்டு போவார். சரி, இப்போ சந்தையில அரிசியினுடைய விலை 150 ரூபாவா கூடிட்டுது. போன வருஷம் 100 ரூபாய் வித்தது. இந்த முறை இப்ப எங்க விற்குதுன்னு கூட சும்மா சொல்றேன். 150 ரூபா அரிசியினுடைய விலை கூடிட்டு இப்ப 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா. நான் அவர் பாவம் தானே, முந்தி வேலை செய்கிறவர் 1000 ரூபாய், இப்போ எல்லா பொருட்களும் விலை கூடிட்டுது என்று சொல்லி
அவருக்கு 1350 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். இந்த 1000 ரூபா தான் கொடுக்குறேன். இப்போ பாவம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு 1350 ரூபா சம்பளத்தை கொடுத்து விடுறேன். எவ்வளோ அரிசி வாங்க? 9 கிலோ வேண்டுவேன். எவ்வளவு? 9 கிலோ வேண்டுவேன். அவருடைய சம்பளம் கூடி இருக்கா கூட இல்லையா? சம்பளத்தினுடைய பணப்பெறுமதி கூடி இருக்கு, வேண்ட பொருள் இது குறைஞ்சிட்டு இருக்கு. அதாவது மெய்க்கூலி பணக்கூலி என்றது இதைத்தான் சொல்லுவோம். பணக்கூலியில அவருடைய 35% அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. 1000 ரூபாவாக இருந்த அவருடைய பணக்கூலி பெயரளவு சம்பளம் 1350 ரூபாவாக அதிகரித்து 35% அதிகரிப்பை காட்டுகிறது. ஆனால் அவர் வருகின்ற உண்மை கூலிகள், மெய்க்கூலி அல்லது உண்மை சம்பளம் 10 கிலோ அரிசியாக 9 கிலோ அரிசியாக மாறி 10% வீழ்ச்சியை கண்டிருக்குது. இப்போ அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடையும். அவருடைய வருமானம் அதிகரித்திருந்தால் கூட அவர் வாங்கக்கூடிய பொருட்கள், நுகரக்கூடிய பொருட்களின் அளவு குறைவடைந்து அவர்கள் முன்னரிலும் குறைவான பொருட்கள் சேவைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவருடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு குறைவு ஏற்படும். புரிஞ்சு கொள்றீங்களா? உங்களுக்கு இப்ப விளங்குதா மெய்க்கூலி உண்மை கூலியின் அர்த்தம் விளங்கிருக்கு. உண்மை என்பதனுடைய கருத்து அந்த பணத்தினுடைய கொள்வனவு சக்தி. அதாவது அவருக்கு கிடைக்கிற பணத்தை கொண்டு அவர் கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் முன்னரை விட இப்ப குறைஞ்சிருக்கு. முந்தி அவர் வாங்கக்கூடிய வெள்ளமையை விட இப்ப குறையத்தான் வாங்குறேன். 10% அவருடைய கொள்வனவு ஆற்றல் குறைவடைந்து விட்டது. அப்ப வாழ்க்கை தரம் என்கிறது அவர்கள் அனுபவிக்கின்ற, அவர்கள் நுகருகின்ற பொருட்களின் அளவில் தங்கி இருப்பதனால, பொருட்களின் அளவிலும் தரத்திலும் தங்கி இருப்பதனால இப்போ அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைவடையும். இப்ப பாருங்க, இந்த மூளைசாலிகளினுடைய வெளியேற்றம் அல்லது மனித மூலதன வழிச்செல்கையை தூண்டிய காரணம் என்னென்று கேட்டால், இங்க உண்மை கூலி வீழ்ச்சியடைந்து வாழ்க்கை தரம் குறைவடைந்தமை. அந்த உண்மை கூலி வீழ்ச்சியடைந்து வாழ்க்கை தரம் குறைவடைந்தமைக்கு காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? பொருளாதாரமும் நிதியியல் நிச்சயம். பொருளாதார சுருக்கம் காரணமாக பொருளாதார நிதியியல் உறுதிப்பாடு இல்லாமல் போனது. பொருளாதார சுருக்கம் காரணமாக நிதியியல் பொருளாதார உறுதிப்பாடுகள் இல்லாமல் போனது. அதனால உண்மை கூலிகள் வீழ்ச்சியடைந்து வாழ்க்கை தரம் குறைவடைந்தது. இளைஞர்களை புலம்பெயர தூண்டிய காரணி பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாக பொருளாதார நிதியியல் துறைகளின் நிச்சயமற்ற தன்மை என்று ஒரு விட தரப்படுது. இரண்டாவது, உண்மை கூலிகள் வீழ்ச்சியடைந்து வாழ்க்கை தரம் குறைவடைந்தமை. ரெண்டிலே எந்த விடைக்கு நீங்கள் கூறுவீங்க? ரெண்டும் சரியான விடைதான், மிகச் சரியான விடை. திரும்ப கேளுங்க சார். இலங்கையர்கள் அல்ல, இலங்கையிலிருந்து மனித மூலதனம் வெளிச்செல்கையை தூண்டிய காரணி, இலங்கையிலிருந்து மனித மூலதன வெளிச்செல்கையை தூண்டிய காரணி என்று சொல்லி போட்டு 4 விடைகளை தருகிறார்கள். இலங்கையிலிருந்து மனித மூலதன வெளிச்செல்கையை தூண்டிய காரணி 4 விடைகள் தரப்பட்டிருக்கு. நான் அதில் 2 விடைகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, பொருளாதார சுருக்கம் காரணமாக பொருளாதார நிதியியல் துறைகளின் தளம்பல். இரண்டாவது, மெய்க்கூலிகள் வீழ்ச்சியடைந்து வாழ்க்கை தரம் பாதிப்படைந்தமை. இந்த 2ல எந்த விட? இரண்டாவது விட சரியா. மிக பொருத்தமா இருக்கு. இரண்டாவது, அதாவது நேரடி காரணம். நேரடி காரணம் அது ஏற்படுத்திய காரணம் தான் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. மேலே சொல்ற விளங்குது தானே? அப்ப நாங்கள் இதுல விட காணைக்குள்ள பல பேர் நீங்கள் முதலாவதை தான் சொன்னீங்க. இந்த பகுதியை சொல்ல பாருங்க, இது படிப்படியாக நிகழ்கிறது என்பதும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்கிற ஒரு சங்கிலி தொடர் மாற்றம் இங்கே இருக்குது. முதலாவது பொருளாதார நெருக்கடி அல்லது பொருளாதார சுருக்கம். அடுத்தது பொருளாதார நிதியியல் உறுதிப்பாடு பாதிப்படைதல். அது நிச்சயமற்ற தன்மைகளுக்கு இடையில் என்ன கருத்து? அது நிகழ்ந்ததன் காரணமாக என்று எடுக்கணும். சரிதானே?
உண்மை கூலி வீழ்ச்சி அடைந்து வாழ்க்கை தரம் குறைவடைந்தமை. வாழ்க்கை தரம் குறைவடைதல், உண்மை கூலி வீழ்ச்சி அடைதல் என்பது ஒரே விடயம்தான். அதாவது உண்மை கூலி வீழ்ச்சி அடைவதன் காரணமாக உடன் விளைவு உண்மை கூலி வீழ்ச்சி அடைதல், வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுதல் அடுத்து நடக்கிற விளைவாக இருக்கு. அப்ப இது ஒரு சங்கிலி தொடராக நிகழ்கிறது. அப்ப சங்கிலி தொடராக பார்க்க நாங்கள் தூண்டிய இறுதி விளைவாக பார்க்க போறோம் மெய்க்கூலிகளின் வீழ்ச்சி, வாழ்க்கை தர பாதிப்பு. சரிதானே? அழகாக இந்த உரைப்பகுதியை நான் விளங்கப்படுத்துறதே கிடைத்திருக்கு. மூளைசாலிகள் வெளியேற்றம் என்று சொல்லுகிறது. தொழில் சார் நிபுணர்கள், இப்போது இந்த வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், இவ்வாறான தாதியர்கள், ப்ரொஃபஷனல் பர்சன். சரிதானே? ப்ரொஃபஷனல் என்று சொல்றது அவர்கள் ஒரு வாண்மை சார்ந்த அறிவு சார்ந்த மனிதர்கள் வெளியேறுகிறார். அவர்கள் நிரந்தரமாக போகிறார்கள். தற்காலிகமாக புலம்பெயர்பவர்கள் வேலைக்கு போய் வேலை செய்துட்டு குறிப்பிட்ட வருஷத்துல திரும்பி வருபவர்கள். அவர்களுக்கு புறம்பாக நிரந்தர மூலதன வெளியேற்றம் காணப்பட்டது. அப்ப இங்க நிரந்தர மூலதன வெளியேற்றம் தொடர்பாக தரப்பட்ட இந்த உரைப்பகுதியை நாங்கள் எப்படி சுருக்கி எழுதலாம், எப்படி துண்டாக்க போறோம் என்று சொல்லி இனி பார்ப்போம். எங்க துண்டாக்க வேணும்? யார் சொல்ல போறது? அட இன்னும் துண்டாக்கவே இல்லைப்பா, என்னது? யார்? வலிமையா ஒரு 5-6 பேரை நேர்ந்து விட்டுருக்கு, அவங்க மட்டும்தான் கதைப்பாங்க. நவராசா பிரசாத் வாங்கோ, இப்படி பேர் சொல்லி கூப்பிடுவோம். பிரசாத் கதைங்கோ. சரி, ஓகே. மிஸ்ஸஸ் கணேஷ்குமார் அவங்க பேச வந்தாங்க. ஓகே, அவங்கள கூப்பிடுவோம். சொல்லுங்கம்மா. எங்க உடைப்போம்? 2ஆவே உடைக்கலாம் போல கிடக்கு. 3ஆ உடைக்கலாம், 2ஆ உடைச்சாலே போதும் போல இருக்கு. சொல்லுங்க, எங்க உடைப்போம்? நீங்க சொல்றபடி உடைச்சோர். முதலாவது அந்த 3வது வரியில இருக்கு மிக முன்னேதாக காணப்பட்டது, முனைப்பானதாக காணப்பட்டது. 2022 மிக முனைப்பானதாக காணப்பட்டது. அதுல ஒன்று உடைக்கலாம் சார். ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்தமையை எடுத்து காட்டியது. இது எடுத்து காட்டுகிறதா? எடுத்து காட்டியது மேலே பதிவு செய்தமே எடுத்து காட்டியதா? அதுவா? ஓம் சார். பதிவு செய்தமையை எடுத்து காட்டியது. மற்றது கீழே அப்படியே உண்டா எடுக்கலாம் சார். கீழே எடுக்கலாம். சரி. சரி, பாருங்க. இதுல அவங்க உடைச்சது ஓரளவுக்கு பொருத்தம். ஆனால் இன்னும் அழகா உடைக்கலாம் சகோதரி. பாருங்க, இந்த இடத்தை விட அது எடுத்து காட்டியது என்று சொல்லுகிற இந்த பகுதியிலும் பார்க்க, இலங்கையில் மூலசாலிகள் வெளியேற்றம் பற்றிய முக்கிய நிகழ்வு தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மிக முன்னமே காணப்பட்டமையினை இது எடுத்து காட்டுகிறது. இடத்தை உடைச்சீங்கன்னா இன்னும் அழகா வரும். ஏனென்றால் அந்த 20% அதிகரித்து கொண்டு போகிறது என்று சொல்லுகிறது இன்னொரு விஷயத்தை எடுத்து காட்டுது என்று சொல்றாங்க. என்ன அந்த விதமாக எடுத்தவன்னா நல்லா இருக்கும். அதை நீங்க செய்து கொண்டு போகல இடரம் அந்த நெருக்கடி ஒன்று வரையக்குள்ள உங்களுக்கு விளங்குமா, இங்க ஒரு துண்டு இருக்குது, அதை சேர்க்கலாம். இப்ப பாருங்க, தொழிலுக்காக தற்காலிகமாக புலம்பெயர்வோருக்கு புறம்பாக நிரந்தரமான மனித மூலதன வழிச்செல்கை 2022 முனைப்பானதாக காணப்பட்டது. அப்ப இங்க மனித மூலதன வழிச்செல்கை 2000 அதிகரித்திருக்கு சொல்லப்படுது காணப்பட்டது. அதனுடைய ஒரு பொருள். சரிதானே? ரெண்டாவது, கிடைக்கத்தக்க புள்ளி விவரங்கள் மொத்த தொழிலாளர் புலம்பெயர்வின் ஒரு பங்காக தொழில்சார் நிபுணர்களின் எண்ணிக்கை போருக்கு பின்னைய காலத்தில் உறுதியாக அதிகரித்து, தொழில் சார்ந்த நிபுணர்களின் வெளியேற்றமும் மனித மூலதன வழிச்செல்கையும் ஒத்த சொற்கள் ஒரே விஷயங்கள் என்று எங்களுக்கு தெரியும். போருக்கு பின்னான காலத்துல உறுதியாக அதிகரித்து 2020 அதிகரித்து சராசரியாக 20% மேற்பட்ட ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்தமையை எடுத்து காட்டியது. இது மூளைசாலிகளின் வெளியேற்றம் பற்றிய முக்கிய நிகழ்வு தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மிக முன்னமேயே காணப்பட்டமையினை இதை எடுத்து காட்டுகிறது. இது இரண்டாவது விஷயம். என்ன சொல்றாங்க? பிரதான கருத்து என்ன? இரண்டாவதாக சொல்லப்படுகிற கருத்து என்ன சொல்றாங்க? முதலாவது சொல்றாங்க மனித மூலதன வெளியேற்றம். மனித மூலதன வெளியேற்றம் 2022 முனைப்பு பெற்றுள்ளது.
அந்த நிபுணத்துவம் பெற்றவர்களும் 20% ஆண்டுக்காண்டு 20% வெளியே சொல்ற நாட்டை விட்டு வெளியே போறதை அதிகரிச்சு கொண்டு சொல்ல வருது. அதிகரிக்குது. அதனால என்ன வெளிப்படுதுன்னு சொல்றார். அந்த புள்ளி விவரத்தின் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். என்ன காட்ட விரும்புகிறார்? ரெண்டாயிரத்தி 22 இல்ல அதுக்கு முன்னமே மனித மூலதனம் வழிச்செல்கை இடம்பெற்று நெருக்கடிக்கு முன்னமே இது காணப்பட்டிருக்கு. இப்ப இல்லை. தற்போதைய 2022 இருந்து முனைப்பு பெற்ற போதிலும் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னமே இது காணப்பட்டிருக்கு. அதாவது யுத்தத்தின் பின்னர், போருக்கு பின்னரே இது அதிகரித்து காணப்பட்டிருக்கு. போர் முடிவடைஞ்சதுக்கு பிறகு தொடர்ச்சியான இதுல ஆண்டுக்கு ஆண்டு 20 அப்ப இந்த முறை 100 பேர் போனா வார முறை 120, அடுத்த முறை அதுகின்ற 20%, 120 20% 24, 144. சரி, இப்படி ஆண்டிற்கு ஆண்டு 20% வளர்ச்சியை பதிவு செய்தது. முன்னே ஆண்டில் பயணித்தவர்களை விட அடுத்த ஆண்டு இன்னும் 20% அதிகம், அடுத்த ஆண்டு அதனிலும் 20% அதிகம் என்பதாக இருந்திருக்கு. இது என்னத்தை காட்டுது? முனைப்பு பெற்றதெனும் அது நீண்ட காலமாக இந்த நிலைமை காணப்படுகிறது. அப்ப மெய்க்கூலி அடுத்த துண்டம் இருக்குது. மெய்க்கூலி வாழ்க்கை தர வீழ்ச்சி இதனை தூண்டி உள்ளது. இப்ப இந்த சுருக்கம் எழுதுற போது ஒரு சின்ன இடமாற்றம் செய்ய வேண்டி இருக்குது. இலங்கையர் 2022 இருந்து தொடங்கினா சரி வராது. அங்க ஆரம்பிக்கிறது. அடுத்த பகுதி அதுக்கு பிற்காலத்தை சொல்லுகிறது. பாருங்க, அடுத்த பகுதி அதுக்கு முன்னுக்கு நடந்த நிகழ்வை சொல்லுது. இப்ப நாங்கள் விரும்பினால் இதை மாற்றலாம். எப்படி? நான் எழுதின சுருக்கத்தை வாசிக்கிட்டா சார்? சொல்லுங்க. இலங்கை 2022 இருந்து அடுத்தடுத்த வருடங்கள் நிரந்தரமாக அதிகமானோர் வெளியேறுவதற்கு பொருளாதார சுருக்கம், நிதியில் ஏற்பட்ட தளம்பல், நிதியின் நிச்சயமற்ற தன்மை, அதாவது நிதியில் ஏற்படுத்தப்பட்ட நிச்சயமற்ற தன்மையும் வீழ்ச்சிக்கு காரணமாகும் இருக்குது சார். ஓகே, கணிசமான அளவுக்கு சரியம்மா, கணிசமான அளவுக்கு சரி. இன்னும் சேர்த்தலாம் சார். இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கி எழுதும். இலங்கையில மூலசாலைகளுடைய வெளியேற்றம் போருக்கு பின் அதிகரித்து 2022 முனைப்பாக காணப்பட்டதற்கு, போருக்கு பின்னர் அதிகரித்த போதும் அல்ல, போருக்கு பின்னரே அல்ல, போருக்கு பின்னைய காலத்தில் அதிகரித்த போதும் 2022 முனைப்பு பெற்றதற்கு உண்மை கூலிகள் வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடைந்தமை, உண்மை கூலிகளும் வாழ்க்கை தரமும் வீழ்ச்சி அடைந்தமை பிரதான காரணிகள் ஆகிறது. இங்க 3 விஷயம் நாங்கள் சேர்த்து சொல்லுகிறோம். ஒன்று, மூளைசாலைகளினுடைய வெளியேற்றம் அல்லது மனித மூலதன வெளியேற்றம். இலங்கையில் மனித மூலதன வெளியேற்றம் போருக்கு பின்னர் அதிகரித்து 2022 மிக முனைப்பு பெற்றதற்கு வாழ்க்கை தரமும் உண்மை கூலிகளும் வாழ்க்கை தரமும் வீழ்ச்சி அடைந்தமை காரணமாகும். அல்லது உண்மை கூலிகளும் வாழ்க்கை தரமும் குறைவடைந்தமை காரணமாகின்றது. 3 விஷயம் சொல்லி இருக்கிறோம். ஒன்று, போருக்கு பின்னர் இது நடந்திருக்குது.
22 முனைப்பு பெற்றிருக்குது. இதுக்கு உண்மை கூலிகளும் வாழ்க்கை தரமும் வீழ்ச்சி காரணமாக அமைஞ்சிருக்குது. நான் சொல்லுகிற வசனம் அப்படியே வர வேணும் என்று இல்லை, ஆனால் இந்த பொருள் உங்களுடைய இதில் இருக்குதா என்று பாருங்க. கனவேருக்கு இப்போ நீங்கள் செய்ததுக்கும் நாங்கள் கண்டுபிடிச்ச விடைக்கும் இடையிலான விலகல் எந்த அளவில் இருக்குது என்று புரியும். இப்போ சும்மா ஒரு பந்தியை எடுத்த பிள்ளைகள் இந்த பந்தி இப்போ விளங்குது தானே, பிள்ளைகள் இப்படி உடைக்கணும், இப்படி வாசிக்கணும், இப்படி செய்ய வேணும் என்று சொல்லிட்டு போய் அந்த திறனை நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணிக்கொள்ள இயலாது. பந்திக்கு பந்தி இதில் இருக்கிற ஒரு பந்தியில் பாவித்த உத்தியை இன்னொரு பந்தியில் பயன்படுத்த முடியாது. ஒரு 10 உரைப்பகுதியை போட்டு ஒரு பேப்பர் செட் பண்ணுறதுக்கு எனக்கு சில வேளையில் 3 நாள் செல்லும். ஒரு பேப்பரை செய்து முழுசாக அழிக்கிறதும் உண்டு. செய்து போட்டு பயன்படுத்தாமல் வச்சிருக்கிற பேப்பர் ஏறத்தாழ என்கிட்ட 100 பேப்பர் இருக்கு. சரிதானே? சில வேளைகளில் அவசரத்துக்கு முன்னே செயலமர்வுகளை பயன்படுத்திய மிகச்சிறப்பான வினாத்தாள் என்று கருதுகிறத நான் சீரமைத்து தருகிறது உண்டு. இது அப்படி ஒரு வினாத்தாள், முன்னே செயலமர்வுகளை பயன்படுத்திய ஒரு வினாத்தாள். அதை பேரை மாற்றி ஒழுங்கமைச்சு போட்டு கொடுத்தது. நான் சிலது மனசு குறையும், இந்த பேப்பர் சூப்பர் பேப்பர், எனக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படி இதில் ஒன்றில் பயன்படுத்தியதை நீங்கள் இன்னொரு உரைப்பகுதியில் அந்த உத்தியை பயன்படுத்தியல, அது வேறு மாதிரி இருக்கும், வேறு விதமாக உங்களை திசை திருப்பும், வேறு ஒரு அலையாக இருக்கும். முதல் எதிர்கொண்ட அதே நுட்பங்களோடு உங்களால் எதிர்கொள்ள இயலாது. அப்படித்தான் இந்த உரைப்பகுதியையும் நீங்கள் பார்க்குற நேரத்தில் விளங்கும். இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்தது, 20% அதிகரித்தது, இது எல்லாம் அவர் அந்த புள்ளி விவரத்தை சொல்லி உங்களுக்கு உறுதிபட தெரிவிக்க விரும்புகிற கருத்து என்ன என்றால், அவரோட கருத்தை உறுதிபட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரிதானே? அவர் அதில் உறுதியாக சொல்ல வருகிறது என்னென்றால், சண்டை முடிஞ்சதுக்கு பிறகே இந்த வலிக்கிற வேலை தொடங்கிட்டு, சண்டை முடிஞ்ச உடனே ஆக்கள் ஊரை விட்டு வலிக்கிற தொடங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு மேலே ஒரு கருத்தை சொல்லுகிறார், 2022 இது ரொம்ப கூறு ஆகிட்டு, முதல் இருந்ததை விட சாப்பா நிகழ தொடங்கிட்டு. சரிதானே? மூன்றாவதாக ஒரு காரணம் சொல்லுகிறார். இப்போதைய பின்னணியில் இப்போ என்ன நடக்குது என்றால், தற்போது அவர்கள் அதாவது 2022 நடக்கிறதுக்கு பிரதானமான காரணம் அவங்களுடைய மெய்க்கூலி எவ்வளோ உழைச்சாலும் பொருள் வாங்க இல்லாமல் கிடக்கு. அந்த மெய்க்கூலி ஏன் வீழ்ச்சி அடைகிறதுன்றது உங்களுக்கு சாதாரணமாக விளங்கி இருக்கும். விலைமட்டத்தில் ஏற்படுகிற அதிகரிப்புக்கு ஏற்ப வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படாவிட்டால், வருமானத்தின் அதிகரிப்பு வீதத்தை விட பொருட்களின் விலை அதிகரிக்கும் வீதம் பெரிதாக இருந்தால் மெய்க்கூலி குறையும். அவற்றை சம்பளம் 35% அதிகரிக்குது, ஆனால் அரிசியினுடைய விலை 50% கூடுது, 100 ரூபாயிலிருந்து 180 ரூபாவாக கூடுது. சரிதானே? அப்போ இந்த நிலைமை காரணமாகத்தான் அவர்கள் வெளியே போகிறார்கள். அதுக்காக நீங்கள் இவ்வளவு வழங்கி உங்களோட பொருளியல் அறிவை பயன்படுத்தி பணவீக்கம் காரணமாக வெளியேறுகிறார் என்று எழுதிவிட்டால் சுருக்கம் திருத்த வாரவருக்கு அது விளங்காது, அவர் ஃபெயில் ஓட்டுவார். நீங்கள் இதில் இருக்கிற சொற்களை பயன்படுத்துறது பொருத்தமாக இருக்கும். அல்ல அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தினா சரி. இப்போ 3 விடயத்தை உள்ளடக்கியதாக நீங்கள் அதை செய்திருக்கலாம். இந்த உரைப்பகுதியில் தடித்த எழுத்திலான சொற்றொடராக நான் உண்மையில் காட்டுவதற்கு இருந்தது. 20% மேற்பட்ட, சராசரியாக 20% மேற்பட்ட ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சி என்றுதான் இருந்தது. அதை போல்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதுக்கு பொருள் விளக்கம் சொல்லிட்டேன். சரிதானே? ஒவ்வொரு ஆண்டிலும் முன்னைய ஆண்டில் காணப்பட்ட மூலசாலைகளின் வெளியேற்றத்தை விட 20% அதிகரிப்பு என்பதாக தொடர்ச்சியான அதிகரிப்பு போருக்கு பின் காணப்பட்டதை குறிப்பிடுகிறார் என்பதாக எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் 4 உரைப்பகுதி பேசுகிறது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு 2 உரைப்பகுதி பேசி இருக்கிறோம். மேலதிகமாக 20 நிமிஷம் நேரம் எடுத்து. சரியா? அப்போ இதை விட மிச்ச 2ஐயும் எடுத்தால் இன்னும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் பரவாயில்லை, பேசின வரைக்கும் சந்தோஷமாக பேசி இருக்கிறோம், திருப்தியாக எங்களுடைய பணியை செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு செயலமர்வில் இந்த 2 உரைப்பகுதிகளையும் பார்ப்போம். நான் கைவிட இல்லை. ஏன்னா எனக்கு சில பேர் சொல்லுகிற ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் பேப்பரை போடுறீங்க அப்புறம் செய்து வர்றீங்க இல்லை, அல்லது ஒரு கேள்வியை செய்துட்டு ஓடிடுறீங்க என்று சொல்லி இன்னும் ஒரு செயலமர்வில் நிச்சயமாக பார்ப்போம். அடுத்து வருகிற செயலமர்வுகள் ஒரு 3-4 செயலமர்வுகள் பொதுச் சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பற்றியதாக இருக்கும். இந்த மாத செயலமர்வு தொடர நிறைவு செய்கிறதுக்கு 8 செயலமர்வுகளில் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 4-5 செயலமர்வு தான் நடந்திருக்கு. அப்போ மிகுதி செயலமர்வில் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளும் கிரகித்தல் தொடர்பாக ஒரு செயலமர்வு மேலதிகமாக இருக்கிற இந்த 2 உரைப்பகுதிகளையும் பார்த்து டிசம்பர் ஜனவரி மாதத்தினுடைய செயலமர்வை நிறைவு செய்வோம். பொங்கலுக்கு பிறகு தைப்பொங்கல் முடிவடைந்த கையோடு ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கான சீரிஸை ஆரம்பிப்போம். சரிதானே?
சரி, தொடர்ந்து படியுங்க, கவனமாக படியுங்க, விருப்பத்தோடு படியுங்க. இந்த அளவோட ஒளிப்பதிவை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய், குட் நைட். ஆஃப் ரெக்கார்டிங்கில் பேச விரும்புகிறவர்கள் காத்திருக்கலாம்.